செல்வி திவ்யா அவர்களை அழைக்கிறேன். திரு விக்னேஷ் அவர்களை எங்கள் அன்பு பரிசினை நம் தலைமை தாங்க வந்திருக்கும் திரு பாஸ்கர் சக்தி அவர்களுக்கு அழைக்கிறேன். விழாவிற்கு சிறப்பு சேர்க்க வந்திருக்கும் திரு கணேஷ்குமார் கிரிஷ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த திரு மணிவண்ணன் அவர்களை அழைக்கிறேன். எங்கள் அன்பு பரிசினை வழங்க அழைக்கிறேன். மேலும் இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்க்க வந்திருக்கும் எங்கள் ஆசிரியர் திரு தெய்வ அறிவுடை நம்பி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு திரு ஏசுதாஸ் அவர்களை அழைக்கிறேன். அளிக்க மனோபாரதி அவர்களையும் நந்தகுமார் அவர்களையும் அழைக்கிறேன். நான் இந்த மல்டிபிள் டெலிட் நான் ஒரு 3-4 முறை மல்டிபிள் டெலிட் எப்படி பண்ணுறது வெவ்வேறு விதமான கூட்டங்கள் தமிழ் மன்றம் அந்த மாதிரி முதல் முறையாக புத்தக வெளியீட்டுள்ளாலே நான் வேறு விதமான புத்தக வெளியீட்டுள்ளாக்க நிறைய கலந்து அது பொதுவாக எப்படின்னா எல்லாமே அந்த புத்தகம் படிக்கிறவங்க ரொம்ப குறைச்சிட்டாங்க, எழுதுறது அதிகமாயிட்டாங்க, ப்ரொடியூசர்ஸ் தான் அதிகம், கன்சியூமர்ஸ் ரொம்ப குறைச்சது. ஒரு கவிதை கூட்டம் போனீங்கன்னா அந்த கவிதை எழுதின புத்தக வெளியிட்ட அந்த கவிஞரோட இந்த வந்திருக்கவங்க சக கவிஞர்களாக தான் இருப்பாங்க, வாசகர்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அது மாதிரியான ஒரு இலக்கிய சூழலில் நடந்த புத்தக வெளியீட்டுள்ளாக நிறைய போயிருக்கு. பட் முதல் முறையாக இது வேற ஒரு விதமான ஒரு அழகான கூட்டமாக நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த கூட்டத்தில் எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய மாணவர்கள் இருக்கீங்க, ஒரு மிக்ஸ்டாக ஒரு ஜிப்பாக போட்ட ஒரு கவலையான ஒரு தாடி வளர்த்த அந்த மாதிரியான ஒரு கூட்டங்கள்லாம் இல்லாமல் வேறு மாதிரியான ஒரு அழகான கூட்டமாக இலக்கிய கூட்டம் வந்து பொதுவாக கொஞ்சம் டல் அடிக்கும். ஆமாம், அது சொன்னா பையன் 80s ட்ரெண்டு, இப்பெல்லாம் வந்து அப்படி இல்லை. ஏன்னா நானே வந்து ஒரு 26 மாதிரி இல்லை, இவர் தான் பக்காவா அந்த யூனிஃபார்மோட வந்திருக்காரு. இப்போ ட்ரெண்ட் நிறைய மாறிடுச்சு. இப்போல்லாம் ஜிப்பா ஜோர்னா அந்த ஷேவ் பண்ணுறது அதெல்லாம் இல்லை. பட் ஒரு எப்பவுமே ஒரு சீரியஸ் கூட இருப்பாங்க டீச்சர் அந்த இலக்கிய சம்பந்தமான கூட்டங்களில். எப்போ ஏதாவது தகராறு நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் பண்ணிட்டு இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இது ஒரு மாதிரி ஒரு காலேஜ் டே மாதிரியான ஒரு வேற ஒரு விதமான கேதரிங்காக இருக்கு. இதுக்கு மனோபாரதிட்டு கேட்டேன், இவங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸா அப்படின்னு. இல்லை எல்லாம் கலந்துருக்காங்க அப்படின்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா ஒரு எந்தவான ஒரு கூட்டமாக இருக்கு, அந்த ஒரு இதுக்காக சொல்கிறேன். அப்புறம் உள்ள நுழையும் போதே பார்த்தேன், அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்க விதம் ஒரு பக்கவான ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு ஒரு சாதாரணமான ஒரு இல்லாமல் ரொம்ப ப்ரொஃபஷனலிசமோட இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த புத்தகத்தின் வடிவத்திலிருந்து எல்லாமே ஒரு நேர்த்தியை நான் பார்த்தேன். இந்த நிகழ்ச்சியோட வடிவமைப்பே கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு பாரதியார் பாடல்களில் ஒரு அருமையாக ஆடினாங்க அவங்க. அவ்வளவு எனர்ஜி நான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அபிநயமாகவும் ரொம்ப பிரமிச்சு போய் தான் பார்த்தேன் அந்த டான்ஸை. அதுக்கப்புறம் அவங்க பாடின அந்த பாரதியார் பாடல் அப்படின்னு ஒரு ஓப்பனிங் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஓப்பனிங், ரொம்ப நல்லா பாடினீங்க. அப்புறம் எனக்கு இது ஒரு விஷயம் தான் கொஞ்சம் ஒருத்தல இருந்துச்சு, இந்த எழுத்துப்பிள்ளை அந்த பேனர் அதில் ஏதோ நான் தான் புத்தகம் வெளியிட்ட மாதிரியும் அப்படி ஏதோ அந்த புத்தகத்துக்கு போட்டோ எடுத்து ஒரு டிசைன் ஆகிடுச்சு. அப்படி இருக்கக்கூடாது. அதில் வந்து அவர் தான் பெருசாக இருக்கணும், அவர் தான் படிச்சுன்னு இருக்கணும். அது என்னமோ கூட
அவர் ஏதோ ஒரு மணிரத்னத்தோட அந்த அஞ்சலி படத்துல வர மாதிரி ஒரு ஒரு இருட்டு நான் வந்து ஃபுல் லைட் போட்ட ஒரு போட்டோ. அதுக்கு இந்த நினைவு சின்னதாக வச்சிருந்துருக்கலாம். இந்த புத்தகத்தை பற்றி நான் பார்த்த உடனே கேட்டது யார் டிசைன் பண்ணுறது. அவர் என்கிட்ட ஒரு இன்விடேஷன் கொடுத்தாரு. எல்லாமே ரொம்ப அருமையான டிசைன். எனக்கு நான் ரொம்ப வியந்து பாராட்டேன். ரொம்ப அழகாக டிசைன் பண்ணாங்க. இந்த டிசைன் யார் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்டு என் நண்பர் பேர சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது. ஏன்னா ரெகுலராக புத்தகம் பண்ணுறவங்களே கூட முதல் புத்தகத்தில் ரொம்ப அது ஒரு மாதிரி பாடப்புத்தகம் மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த ஃபாண்ட் நல்லா இருக்காது, அந்த ப்ரூஃப் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கும். ஒரு பார்த்த உடனே ஒரு கச்சிதமான ஒரு அழகு, இந்த புக்கை பார்க்கும்போதே ஒரு அழகு இருக்கு. இந்த ஒரு அழகான ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய மாறிட்டோம். முன்னாடிலாம் புத்தகம் வந்து நம்ம ஏன்னா வரணும்னு நினைப்பாங்க. இன்னைக்கு வந்து புத்தகம் வந்து பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கணும், ப்ரெசன்டபுளாக இருக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. இது வந்து இந்த இளைய தலைமுறையோடைய அவங்களுடைய டெக்னாலஜியை அவங்க ரொம்ப சரியாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த புத்தகத்தோட ப்ரொமோஷனும் சரி, அந்த விஷயத்தை கொண்டு போகிறது எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுடைய தமிழ் அறிவும் டெக்னாலஜியும் இணைஞ்சு செயல்படுது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் மட்டும் தெரிஞ்ச இளைய நாட்டுக்கு டெக்னாலஜி பற்றி அவ்வளோவா தெரியாது. அதை கற்றுக்க முயற்சி பண்ணிட்டு நினைச்சிங்க. டெக்னாலஜி தெரிஞ்ச நிறைய பேர் வந்து தமிழ் தெரியாதவங்களா இருக்காங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் மிக மிக தவிர்க்கவே முடியாத மிக உன்னதமான ஒரு மொழியின் பாரம்பரியத்துடைய பிள்ளைகள் தான். அந்த ஒரு நான் நிறைய கல்லூரிகளில் பேசும்போது அடிக்கடி வலியுறுத்துற ஒரு விஷயம், நம்ம வந்து நம்ம மொழியை சரியானபடி கௌரவிக்க தவறிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம மொழியை நம்ம பின்பற்றுறதுலேயே நிறைய தவறுகள் இருக்கு. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்மளுடைய மொழியை கொண்டு செலுத்த தவறிக்கிட்டு இருக்கோம். அது நிறைய தவறுகள் நடக்குது. நம்ம இப்போ உதாரணமா இன்னைக்கு இருக்க சின்ன குழந்தைகளுக்கு தமிழ் வாசிப்புங்கிறதே ரொம்ப குறைஞ்சி போச்சு. நான் பல கூட்டங்களில் பார்க்குறேன். இந்த 20 to 30 ஏஜ் குரூப்ல ஏன் தமிழ் வாசிக்கிறவங்க அதிகமாக வரதில்லை அப்படின்னா, நம்ம மீடியம் ஆஃப் எஜுகேஷன் இங்கிலீஷை மாறின பீரியட்ல அதுக்கப்புறம் பிறந்து வளர்ந்த பிள்ளைங்க அவங்களுக்கு தமிழ் வாசிப்புங்கிறது ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருக்கு. அவங்க வந்து கல்லூரிகள்லையோ பள்ளிகள்லையோ அவங்க வந்து தமிழ் வாசிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. சரி, கல்லூரிக்கு வெளியிலையோ பள்ளிக்கு வெளியிலையோ நம்ம அவங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்குறோம்னா அதுவும் இல்லை. இந்த மாதிரி சிக்கல் இருக்கும்போது அவங்க ஆட்சி வராங்க. இதுல இந்த மாதிரியான பின்னணியிலிருந்து வந்து தமிழை வாசிச்சு தமிழ்ல ஒரு பிரியம் வந்து அதுல கவிதை எழுதி அதுல ஒரு புத்தகமா போடுறது வந்து உண்மையிலேயே பிரமிப்பான விஷயம். ஒரு பையன் வந்தான், மாதிரி ஒரு கவிதை தொகுதி போட்டிருக்கோம், அதை நீங்க பார்க்கணும். என்னுடைய நண்பன் போட்டேன். என்னுடைய நண்பன் வந்து கவிஞன். நான் வந்து ஒரு சாதாரண உதவி ஆசிரியர் தான். அவனுக்கு இந்த பையனுக்கு எனக்கு தெரியாது. இவன் வந்து பார்த்துட்டு என் நண்பன் வந்து ஒரு கராரான கவிஞன். தப்பான கவிதையை பார்த்து அவன் வந்து நக்கிற மாதிரி கொதிச்சுவான். அந்த கவிதை ரொம்ப சுமாரான கவிதை எல்லாமே. இவன் பார்த்துட்டு என்ன கவிதையில் கண்ணம்னு திட்டான். இப்படியெல்லாம் எழுதுறது நீ எல்லாமே இருக்கலாம், நீ ஏன் இதெல்லாம் எழுதுற அப்படின்னு நான் பாவம் முகம் வாடி போய் அவன் திருப்பி போயிட்டான். நான் அந்த ரூமில் நான் ஒரு சின்ன ரூம், அது ஒரு சுட்டி வீடுன்னு ஒரு பத்திரிகையோட ஆசிரியர் பொழுது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த விஷயம் நடந்துச்சு. அப்போ எங்களோட ஞானி இருந்தார். ஞானி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு எழுத்தாளர், ஒரு டெலிவிஷன் ஷோலாம் வந்து கருத்தெல்லாம் நிறைய சொல்கிற தமிழின் முக்கியமான சிந்தனையாளர் ஒருத்தர். அவர் வந்து அந்த பத்திரிகையில் ஆசிரியர் இருந்தார். அவன் போன பிறகு அவர் என்னுடைய நண்பன் சொன்னார், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அப்படி நீ சொல்லியிருக்க கூடாது அப்படின்னாரு. ஏன்? அந்த பையன் வந்து தப்பா கவிதை எழுதுறான், சுமார் எழுதுறதுலாம் வேற. அவன் கவிதை எழுதுறது எவ்வளவு பெரிய விஷயம். அவன் ஊர்ல அஜித்துக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்கலாம். இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய அரசியல் செய்யறாங்க. அவன் வந்து அஜித்துக்கும் விஜய்க்கு ரசிகர் மன்றம் வைக்காம எனக்கு ஒரு தமிழ் மொழியில ஒரு கவிதை எழுதுனா தப்பா எழுதுனா என்ன? எல்லா கவிஞர்களும் முதல் கவிதையை தப்பா தான் எழுதுவாங்க. அது வந்து விதிவிலக்கெல்லாம் பெருசா கிடையாது. அவன் அதுக்கப்புறம் வளருவான் அப்படின்னா அப்புறம் திருப்பி அவனை கூப்பிட்டு அவனை என்கரேஜ் பண்ணி நம்ம பேசி ஆரம்பிச்சிருக்கான். ஆக்சுவலா நான் வந்து இந்த புத்தகத்தை பத்தி பேச போறதுக்கு இந்த இன்ஸ்டியூட் சம்மந்தம் இல்லை. இதை நீங்க வந்து தவறா பேசுறீங்க. இந்த புத்தகத்தை நான் முழுமையா படிச்சேன். நான் வந்து கொஞ்சம் கடுமையா விமர்சிப்பேன். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுவேன், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இது ஒரு முதல் புத்தகம்ங்கிறது எனக்கு மனசுல வச்சுதான் நான் எல்லாத்தையும் பேசுறேன். ஏன்னா நான் முதல்ல நான் ஒரு சிறுகதை எழுதின அனுபவம் எனக்கு இருக்கு. நான் அப்போ கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து கதை தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டு இருக்க பழக்கம் இருந்தது. அதனால எனக்காவது ஒரு நாள் நம்ம கதை எழுதிடுவோம், நம்ம ஏதாவது ஒரு கதை எழுதணும்ன்ற ஆசை இருந்துச்சு. அந்த கதை எழுதி நான் சொன்னேன். என்னுடைய கவிஞர் நண்பன் ரமேஷ் வைத்தியன் பேர்.
அவன் என்னோட காலேஜ் மேட்டு, அவன் என்னோட வீரர்களே ஒர்க் பண்ணான். இப்போ கவிதை எழுதினாங்க, சினிமா பாடல் கூட எழுதுறான். அவன் கிட்ட காமிச்சேன் அந்த கதையை. அவன் படிச்சுட்டு அவனை பற்றி ஏற்கனவே சொன்னான் என்கிட்ட, இது ஒரு கதையே கிடையாது, என்ன எழுதிக்கிட்டீங்க. அந்த கதையை நான் திருச்சி தூர போயிட்டேன். எனக்கு ரெண்டாவது தெரியும், அது ஒரு சுமாரான கதை தான், அது ஒரு தகுதியான கதை இல்லை ஆனால் அதுக்கப்புறம் நான் என்னுடைய முதல் கதை எழுதுறதுக்கு ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. அந்த பாதிப்புலேருந்து மீண்டு கதை எப்படி எழுதணும் அப்படின்றத கற்றுக்கிட்டு எனக்குள்ளேயே நிறைய இது பண்ணி, அதுக்கடுத்து நான் எழுதின முதல் கதையும் இந்தியா டுடே நடத்தின அறிமுக எழுத்தாளர் போட்டியில் 2வது பரிசு வாங்க இலக்கியமான. அதுதான் என்னுடைய முதல் கதை. ஆக முதல் கதை என்பது எப்பவுமே நம்ம சைக்கிள் பழகிற மாதிரி, முதல் முயற்சிங்கிறது ஒரு சைக்கிள் பழகிற மாதிரி. நம்ம விழுவோம், முட்டியில் அடிபடும், காயப்படும், 4 பேர் சிரிப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நம்ம சைக்கிள் ஓட்டணும். நம்ம சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் சைக்கிள் ஓட்டுவோம். இப்போ சைக்கிள் வீரனாப்பா ஆகிடுவோம், எந்த வேணால் நடக்கும். ஆக இது ஒரு முதல் சைக்கிள் ஓட்ட முயற்சி. அதுக்கு எனக்கு கன்க்ளூஷன். ஆனால் இது எப்படி இருக்கு அப்படின்னு நான் படித்த உடனே நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமும் ஆச்சரியமும் பட்டேன். இதில் இருக்கிற கவிதைகளை பற்றி நான் சொல்லலை. இதில் சிறுகதைகள் மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் எழுதியிருக்கேன். அவன் எல்லாமே 2 விஷயத்தில் எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சு. ஒன்று இவருடைய தமிழ் லாங்குவேஜ் மொழியில் இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சரளமான ஒரு ஈஸினஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம். அது எப்படி சொல்கிறது, எளிமையான ஒரு விஷயத்தை சுலபமாக கையாளுறது. ரொம்ப பழகுனா ஈஸியாக கையாள முடியும் ஒரு விஷயத்தை. இவர் ரொம்ப சுலபமாக இந்த லாங்குவேஜை கையாளுறாரு. ரொம்ப எளிமையாக, அழகா, ப்ரெசென்டபிளான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அழகா ஒரு விஷயத்தை அவரால் சொல்ல முடியுது. இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். ஒரு ரைட்டராக ஆகிறதுக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். மொழி உங்கள் கைவசப்படணும். அந்த கைவசப்பட்டுச்சுன்னா நீங்கள் எழுத்தாளராகலாம். மொழியும் சிந்தனையும் தான் ஒரு படைப்பின் 2 கண்ணுன்னு சொல்லலாம். உங்களுக்கு உங்களுடைய சிந்தனை என்ன லெவலில் இருக்கோ அதுதான் உங்கள் படைப்புடைய செறிவு, வீரியம். அதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்றது உங்களுடைய மொழி ஆளுமை. இவரை பொறுத்தளவில் இவருடைய லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நான் மனம் பாராட்டுறேன் இந்த லாங்குவேஜ். 2வது அவர் எடுத்துக்கிற விஷயங்கள் அதை அமைப்படுத்தேன். அவருக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று என்னென்னா, அவர் ரொம்ப இளைஞர். அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நான் அந்த இளமை பருவத்தை கொஞ்சம் கடந்த பிறகு எழுத ஆரம்பிச்சேன். அதனால என்னால் என்னுடைய கல்லூரி நாட்களை நான் ரீகல் பண்ணி தான் எழுத முடியும் தவிர அப்பப்போ எழுத முடியல. ஆனால் இவருக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் என்னன்னா, தன்னுடைய இப்போதைய அந்த வயதோடைய தன்மை இருக்குல்ல, அந்த வயது, அந்த ஒரு 25 வயசு என்ன நினைக்கும், ஒரு 25 வயசு இளைஞன் மனப்போக்கு என்னவா இருக்கும், அவன் உலகத்தை எப்படி பார்ப்பான், அவனுடைய ரொமான்டிக்கான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றது எல்லாமே அவரால் அழகாக பதிவு பண்ண முடியும். இதில் அலைப்பாயுதுன்னு ஒரு கதை இருக்கு. அவ்வளோ ரொமான்டிக்காக இருக்காது, ரொமான்ஸ் போர் அந்த கதை. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் படிக்கும்போது நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன் அந்த கதை. அப்புறம் அந்த தோழி பத்தின 2 கதை, இந்த 2 கதையும் ரொம்ப சிறப்பான கதை நான் சொன்னேன். அந்த தோழி, கனவு தோழி, அந்த கனவு தோழியில் சில விஷயங்கள் என்ன சொல்றது, யதார்த்தத்துக்கு மீது இருக்க ஒரு கனவு உலகத்தில் இருக்க மாதிரி கூட தெரியும் படிக்கும்போது. பட் அது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிருக்கு, ரொம்ப அழகாக இருக்கு. அந்த நம்ம என்ன சொல்றது, நான் இப்போ ப்ரெசென்ட்ல எழுதிட்டு இருக்க எழுத்தாளர்லாம் பார்க்குறேன். எல்லா எழுத்தாளர்களும் என்ன எழுதுறோம், நான் உள்படனா எங்களுடைய 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அனுபவிச்ச விஷயங்களை எழுதிட்டு நொஸ்டாலஜியாக தான் நிறைய ரைட்டிங்கில் வந்துட்டு இருக்கு. நொஸ்டாலஜிக்காக தான் எழுத முடியுது. என்ன காரணம்ன்றது நான் அதை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டோம், யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னா நான் சென்னைக்கு 97 நிரந்தரமாக சென்னையில் இருக்கேன். கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆச்சு. ஆனால் சென்னையோட எசன்ஸ் எனக்குள்ள இறங்கவே இல்லை. ஒரு எக்ஸிபிஷன் போகிறோம் வைங்க, எக்ஸிபிஷன் போய் பார்த்துட்டு வந்துடும், எக்ஸிபிஷன் நமக்குள்ளே இறங்காது. ஆனால் நீங்கள் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தீங்க அப்படின்னா அந்த கிராமத்தோட வயல்வெளியும் ஆறும் மலையும் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களும் உங்களுக்குள்ளே இறங்கியிருப்பாங்க. என்னுடைய 28-30 வயசு வரைக்கும் நான் கிராமத்தில் இருந்ததுனால அடிப்படையில் நான் இன்னொரு கிராமத்தை தான் இருக்கேன். என்னால் இந்த நகர வாழ்க்கை எழுத முடியல. நகர வாழ்க்கை பற்றி சில கதைகள் எழுதியிருக்கேன், இருந்தாலும் என் வில்லேஜ் எழுதுற மாதிரி என்னால் நகரத்தை எழுத முடியல. என்ன காரணம்னா, ஒரு 30 வயசு வரைக்கும் தான்
நம்மளுடைய ஒவ்வொரு அனுபவங்களையும் நம்ம முழுமையாக வாழ்றோம். அதுக்கப்புறம் பல நேரம் யோசனையிலேயே குழப்ப போகுது. இந்த 30 வருஷங்களுக்கு நீங்கள் வாழ்றீங்கல்ல, இந்த அடிப்படை இதுதான் பேஸ். அங்கிருந்து உங்கள் கிரியேட்டிவிட்டியை உருவாக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில். இது ஒருவேளை தவறாக இருக்கும், நான் சொல்றது என்னுடைய புரிதல். இவருடைய இளமையில் இருக்கிறதுனால இவர் ரொம்ப அழகா இவர் என்னென்ன வாழ்க்கை வரை எல்லாத்தையும் எழுதக்கூடிய வாய்ப்பு வருது. இப்போ நான் வந்து என்னுடைய கிராமத்து வாழ்க்கை எழுதுறேன்னா, இவர் இன்னைக்கு நகரத்தை எழுதலாம், கிராமத்தையும் எழுதலாம். அதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு, எனக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்திக்கணும்னு நான் எழுதுறேன். ஏன்னா எழுதுறதுக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி இப்போ எழுதிட்டு எல்லாம் நோஸ்டாலஜியா எழுதிட்டு இருக்கோம், பழைய வாழ்க்கை எழுதிட்டு இருக்கோம். ஐயோ பழைய வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சே, பரபரப்பா இருக்கு, எல்லாம் பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற கவலை தான் எல்லாருடைய ரேட்டிங்ஸ்லயும் இருக்கு. இளைஞர் என்ன நினைக்கிறான், இன்னைக்கு ஒரு 25 வயசு பையன் இந்த சமூகத்தை பத்தி என்ன நினைக்கிறான்னு எனக்கு உண்மையிலே தெரியல. யாராவது பேசினாதான் தெரியும், பட் எழுத்துல நான் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த மாதிரி யாருமே எழுதல. அப்படி ஒரு எழுத்தாளரே தமிழ்ல இப்போ வரைக்கும் உருவாகல. அப்படி உருவாகக்கூடிய சாத்தியங்கள் சில பேருக்கு தான் இருக்கு. அதுல ஒருத்தரா நான் இவரை பார்க்குறேன். இது வந்து நான் ஜஸ்ட் இந்த மேடையில் சரி கூப்பிட்டுருக்காரு அதுக்காக நான் சொல்லலை. நான் வந்து இந்த எழுத்து படித்ததின் அடிப்படைக்கும் அவருடைய வயது, அவருடைய பின்புலம், அவருடைய ஆர்வம் இதெல்லாம் சேர்த்து இந்த முடிவுக்கு நான் வரேன். அவர் நினைச்சா அப்படி ஒரு எழுத்தாளர் உருவாக்க முடியும். ஏன்னா அதுக்கான அடிப்படையான சில விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு. அதை சரியாக அவர் பயன்படுத்திட்டு வரா, இந்த வாழ்க்கை சூழல் அவரை அப்படி பண்ண அனுமதிக்குமா, அவர் ஒரு எழுத்தாளனா அவருக்கு அது முழுமையான எழுத்தாளனா மாறுறதுக்கு அவருடைய சூழல் அவரை அனுமதிக்குமான்றதும் நமக்கு தெரியாது. அதெல்லாம் இனிமேல் நடக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா நான் பத்திரிகையில் வேலை பார்த்தேங்க. அதில் அப்போ நாங்கள் பல விஷயங்கள் பேசுவோம். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட 80s 90s அப்புறம் தமிழில் எழுத்தாளர்கள் பெருசாக உருவாகவே இல்லை, புது எழுத்தாளர்களே இல்லை. ஏன் அப்படின்னு தெரியல. காரணம் வந்து நான் சொன்ன அந்த கல்வி முறையில் தமிழ் இல்லாமல் போனது காரணம் தான். வாசகர்கள் குறைகிறாங்க, எழுத்தாளர்கள் குறைகிறாங்க. ஸோ புது எழுத்தாளர்கள் வந்து எங்கேயாவது அத்திப்பூத்த மாதிரி தான் வராங்க. தமிழ் தப்பாக எழுதாமல் ஓரளவு சரியாக எழுதக்கூடிய ஒருத்தனை பார்க்கறது நான் ரொம்ப சிரமப்பட வேண்டியது. நான் இவருக்கு இதை படிக்கும்போது எத்தனை மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்து படித்தேன். ரொம்ப கம்மி, 1-2 தான். அது வந்து நம்ம பெருசாக பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஆக தப்பே இல்லாமல் தமிழ் எழுதுறதே ஒரு பெரிய தகுதி ஆகிப்போச்சு. அந்த தகுதி இவருக்கு நிறையவே இருக்கு. ஸோ இவர் வந்து தொடர்ந்து நல்லா எழுதணும் அப்படின்றத நான் வாழ்த்துறேன். வேற அடுத்து நம்ம 2 நண்பர்கள் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் தேவைப்பட்டவங்களோட பேசுறேன். ஏதாவது மறந்து பேச மறுபடியும் உங்களோட சொல்றேன். எழுத்துப்பிழைக்கு ஒரு புது புத்துணர்ச்சியை அழைத்து சென்றுள்ளார். நம் உற்சாக அளவை உயர்த்தி சென்றுள்ளார். நன்றி திரு பாஸ்கர் சக்தி அவர்களுக்கு. சமீப காலங்களில் தன் பாடல் வரிகளின் மூலமாக திரைப்பிரவேசம் கண்டிருக்கும் இவர் தன் வரிகளில் தனித்துவத்தையும் புதுமையையும் புகுத்தியவர். கம்னாக்கம் கம்னாட்டிகோ என்ற பாடலின் வரிகள் நாம் கேட்ட மாத்திரத்திலேயே கவர்ந்து முன்முழுக்க செய்ததல்லவா? மேலும் சதுரங்க வேட்டை படத்தில் ஏமாறும் ஜனமே, முண்டாசுப்பட்டி திரைப்படத்தில் ஆம்பரசிங்கம்டா, எனக்குள் ஒருவன் திரைப்படத்தில் ஏண்டி இப்படி எனக்கு உண்மையான கிடைக்க போன்ற பாடல்கள் இவரின் வரிகளால் உயிர் பெற்றன. இவர் மேலும் இசை தொகுப்புகளில் தன் திறமைகளை பயிரிட்டுக் கொண்டிருப்பவர். இவர் எழுத்துப்பிழையின் புத்தக வெளியீட்டிற்கு வளரும் கலைஞரை வாழ்த்து வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. திரு கணேஷ்குமார் கிருஷ் அவர்களை சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் அவன்கிட்ட படித்து சொன்னேன், கவிஞர்னு போடாத, அவங்களுக்கு தகுதி இல்லை, அவளுக்கு அப்பாட்டக்கும் இல்லைன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆள் மாதிரி பேசுறதுக்கு நடந்தது. எனக்கு ஏதாவது தப்பாக பேசுதான் மன்னிச்சுக்கோங்க சார். இந்த மாதிரி எனக்கு ஸ்பீச் கொடுத்து எனக்கு பழக்கமும் கிடையாது. ஸோ என்னோட மெத்தட் தான் நான் பேச போகிறேன். ஸோ ஏதாவது தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க. மனம் ஒரு நாள் அது மாதிரி சொல்லிடுறேன். நானும் மனம் எல்லாமே வந்து ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிற நிறைய பேர் என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன்னா, யாருக்குமே அது அண்ணன் தம்பி கிடையாது, மாமா மச்சான் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த பொதுவெளி அது கொடுத்த சுதந்திரம், அதோட கட்டமைப்பு, அதுக்குள்ள நாங்கள் இயங்குற விதம் எப்படி இருக்குன்னா, ஒரு புது
ரத்தம் பாயிரோ தமிழகத்தை நல்லா பார்க்க முடியுது, தமிழ் நல்லா பார்க்க முடியுது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, மனோ வந்து நான் எழுத ஆரம்பிச்சது ரீசனா, எனக்கு புக்கு படிக்கிறதே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு புக்கே பிடிக்காது, சீரியஸா படிக்கவே பிடிக்காது. அதனால ஸ்கூலுக்கு போகல, அதனால படிக்கல, காலேஜும் போகல. உண்மைதான், படிக்கலங்க, உண்மைதான், படிப்பு வரல. சோ அப்படிப்பட்ட ஒருத்தட்ட வந்து ஒரு நாள் மனம் சொன்னா, நான் ஒரு புக்கு பண்ணலான்னு இருக்கேன். என்ன பண்றேன் அப்படின்னு, அன்பிரண்ட் பண்ணிடுவேன்டா அப்படின்னு. அதனால சொன்னா, நீங்க பிளாக் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா இது ஒரு விஷயம் படிச்சு பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லி நட கொடுத்தான். சில பேர் இருப்பாங்கல்ல, நம்ம என்ன பண்ணோம்னா ஹோட்டலுக்கு சாப்பிட போவோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நமக்கு பிடிக்காத ஒரு டிஷ், மச்சான் சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு இந்த மாதிரி சொல்லி வாங்கி கொடுப்பானுங்க. புரியுதா? அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டு தான் அவன் வெளியே இல்லை, ஏன்னா காசு பே பண்ணியாச்சு. அந்த மாதிரி எழுத்து பிள்ளைங்க ஒரு புக்கை கொண்டாந்து கொடுத்தான் எனக்கு. நான் சொன்னேன், டேய் மனோ, உனக்கு நல்லா தெரியும், எனக்கு படிக்கவே பிடிக்காதுங்க, இதை படிச்சு பாருங்க நான் சொல்லி அதை கொடுத்தான். படிக்க 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 ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டே இருந்தது. எனக்கு பிடிச்ச விஷயம் அது. ஒருவேளை அப்பதான் நான் ஃபீல் பண்ணேன், ஒருவேளை நமக்கு பிடிக்காத புத்தகங்கள் எனக்கு பிடிக்காம போயிருந்த ரீசன் வந்து அதோட எழுத்து நிறைய இருக்கலாமா என்னன்னு தெரியல எனக்கு. இது அவ்வளோ விஷயங்கள் நிறைய குட்டி கலந்தது. என்னால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடிச்சது புக்ல. நான் மனோட்ட வந்து மனோ இந்த ஃபைல எனக்கு மெயில் பண்ணி மேபி ஒரு 60 minutes 1 hourல திருப்பி ஐ கால் அப் மனோ அகைன். நான் மனோட என்ன சொன்னேன்னா, மனோ படிச்சு முடிச்சிட்டேன், நான் கதையே விடுறீங்கண்ணா அப்படின்னா. நான் சொன்னேன், இல்ல மனோ சீரியஸா படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து அந்த புக்ல இருந்து என்னென்ன விஷயங்கள் எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் நான் போட்டிருந்தேன். நம்ம இருக்கிற மனோ நான் போட்டிருந்தேன். அப்பதான் உசிரி வந்து, ஓ அண்ணா போய் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு என்ன விஷயம் ரொம்ப நிறைய விஷயம் பிடிச்சது என்ன விஷயம்னா வந்து, நான் என்னோட பாடல் வரிகளை நான் வந்து பஞ்சமுறைக்கு தான் வந்து இந்த பாட்டு இருக்கிறதெல்லாம். பெரிய கவிஞர்லாம் ஒன்றும் கிடையாது, தமிழ் பின்புலம் எதுவுமே கிடையாது எனக்கு. 10th அப்புறம் எங்க அம்மாவால சமைக்க முடியல. ஒரு சின்ன ஆக்சிடென்ட், எங்க அம்மாவுக்கு ஸ்பைனல் கார்டு போயிடுச்சு. ஸோ எங்க அம்மாவால நிக்கலாம் முடியாது. அதுக்கப்புறம் நாங்களாம் சமையல் பண்ண ஆரம்பிச்சோம், நானும் எங்க அண்ணன்லாம். அது வரைக்கும் எங்க அம்மா பண்ண விஷயங்கள் வந்து நாங்க கண்கூட பாத்துருக்கேன். கையில பிளேட் கத்தி பட்டுரும், எடுத்து முன்னாடி சுத்திட்டு திருப்பி தூக்கி போட்டு வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. குக்கர் சுற்றும், ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. பைப்பை திறந்து கையை நீட்டிட்டு திருப்பி அந்த குக்கர்ல திருப்பி சமைக்க ஆரம்பிப்பாங்க. அம்மாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. நான் சமைக்க ஆரம்பிச்சேன். எங்க அம்மா நிறைய சட்டை சொல்லிருக்கமா, நீங்க பாத்திரம் தேய்ச்சமா, நீங்க அவன் துணி துவைக்க சொல்லுங்க நான் சொல்றேன். என்னால ஒரு வேலை கூட செய்ய முடியல. எங்க அம்மா எனக்கு வந்து, நான் பிறந்ததுல இருந்து எனக்கும் எங்க அண்ணனுக்கும் எங்க அப்பாவுக்கும் எவ்வளவு செஞ்சிருப்பாங்க. எத்தனை உடம்புல காயம் இருக்கும், அது நம்ம யாருமே பேசினது இல்லை. அவங்க பேசுற அளவுக்கு அவங்களும் வச்சுக்க மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க முதல்ல வெளியே. அதான் அம்மா. அது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த புக்ல. அம்மாங்கிறது வந்து இப்ப நான் சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா தேங்க்ஸ்மான்னு சொல்லணும் போல தோணுது எனக்கு. எங்க அம்மா அவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப அருமையான ஒரு வழி மிகுந்த ஒரு லைன்ஸ் இருக்குது. அவள் சாமியான பின்புதான் எனக்கு ஆத்திகமி அறிமுகம். அது ஒண்ணு அந்த லெவல்ல இருந்தா தான் அதை எழுத முடியும். இந்த லைன்லாம் வராது, கண்டிப்பா சொல்றேன். அந்த லைன்லாம் வந்து அனுபவிச்சதான் வரும். நான் வர எங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க. அப்ப வந்து நான் அழவே இல்லை, எல்லாமே அழுதுட்டு இருந்தாங்க. நான் அழவே இல்லை, எனக்கு அழுகு வரல. நான் கொஞ்சம் எதார்த்தவாதி, எல்லாம் பிறந்தவனா எதனால செத்துத்தானே போவாங்க, அழுகிறதுக்கு நிறைய அந்த மாதிரி தும்பரா இருக்காங்க சொல்றேன். அப்போ வந்து எங்க அம்மா கேட்டாங்க என்கிட்ட, டேய் பாட்டி செத்து போயிட்டாங்க, என் அழல, பாட்டி தான் உன்னை வச்சு கொஞ்சிட்டே இருப்பாங்க, இதே மாதிரிதான் நானும் செத்து போனா நீ அழ மாட்டே அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், என்னம்மா சொல்ற, நீ எப்படிமா செத்து போவ அப்படின்னு. டேய் பாட்டி செத்து போனாங்களா, இல்ல நான் செத்து போயிடுவேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீ செத்து போனா நான் கண்டிப்பா அழணுமா அப்படின்னு கேட்டேன். நீ அப்பதான் என் அம்மா ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு சுருக்குன்னு இருந்தது. நீ பிறக்கிறப்ப நான் அழுதேன்டா அப்படின்னாங்க. அப்ப அம்மாவோட எதிர்பார்ப்பு பாத்தீங்களா, நான் பிறக்கிறப்ப நான் அழுதேன், அட்லீஸ்ட் நான் சாகிறப்ப நீ அழணும்டா, ஒரு சொட்டு கண்ணீர்ல தான் நான் என்னோட உயிர் நிம்மதியா போய் சேரும் அப்படிங்கிறது தான். அந்த வழியும் எதனையும் அது எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறமேட்டு இந்த நம்ம தமிழ் சூழ்நிலை, நம்ம குடும்ப சூழ்நிலை பேசப்படாத ஒரு பாத்திரங்கள் இருக்கும் வீட்டுல. அவளை பத்தி யாருமே கேரே பண்ண மாட்டோம். ஆனா அவர் தான் பேக் போனேன், அப்பா ஏடிஎம். அப்ப வந்து நான் சீரியஸா, எங்க அப்பா தான் வந்து வருவாரு, என்னடா ஸ்கூல் போயிட்டு வந்தியா, நான் கட் அடிச்சு தான் வந்திருக்கேன்.
நான் புக்கு பிடிக்காதே வந்துட்டேன்ப்பா படி அவ்வளோதான். அர்த்தம் காலையில் வண்டி தொடச்சியா வீட்டில் ஒழுங்கா இருக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், இவ்வளோதான் எங்கள் அப்பா எனக்கு. இது வந்து 5th 10th வரைக்கும் போயிட்டு இருந்தது. 10th அப்புறம் எங்க அப்பா மேலே எனக்கு கடுப்பு, செம்ம கடுப்பு. என்ன சொன்னாலும் கடுப்போம். எங்க அப்பா டேய் டிவி ஆஃப் பண்ண அப்படின்னா, ஏன் டிவி நான் பார்த்தா உனக்கு என்ன, அந்த மாதிரி கேட்கறது தான் தோணிட்டு இருக்கும். எங்க அப்பெல்லாம் தெரியல நான் படிச்சதுக்கோ, அது நான் இன்னைக்கு நான் வளர்ற இந்த வாழ்க்கைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கும் அவர் எவ்வளவு இழந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு தெரியாது. அப்பா வந்து அப்ப நிறைய செலவு வச்சிருக்கேன் எங்க அப்பாவுக்கு நான். அப்புறம் அவர் தனியா இருக்கப்ப கொஞ்சம் கொஞ்சமா அம்மாட்ட பேச ஆரம்பிச்சப்ப அப்பா சொன்னாரு, ஏமா இப்படியே இருக்க, நீ இப்போ நல்ல ட்ரெஸ் கூட போட மாட்டேங்கிற, வெளியே போனா இந்த மாதிரி போட கட்டுறாங்க. அப்ப சொல்லுவாங்க, அப்பாவும் நானும் இது பண்ணோம், அண்ணனுக்கா இதை பண்ணோம், உனக்கா இதை பண்ணோம், நான் எதுவுமே சேர்த்துக்கல, நீங்க நல்லா இருந்தா அதே போகுதுடா அப்படின்வாங்க. ஸோ அது மாதிரி ஒண்ணு அந்த ஒரு தியாகம் அப்படிங்கிறது வந்து அப்பாவும் பண்றாரு. ஆனா ரொம்ப ஜாஸ்தி பேசுறது இல்லை. ஸோ ஆல் த அப்பாஸ் தேங்க்யூ. அண்ட் பனங்காமண்ட விக்னேஷ்னு சொல்லி ஒன்று இருக்கும். விக்னேஷ் இவன் தான் விக்னேஷ்னு சொல்லிட்டு அந்த கருதை அது வந்து சீரியஸ். அதுல அப்படியே பனங்காமண்டா அதுல பாத்தீங்கன்னா அதுல ஒரு லைன் வரும், இழந்து விட்ட வாழ்க்கையிலும். அது படிக்கிறப்போ வந்து எனக்கு அப்படிதான் தோணுச்சு, வந்து இழந்து விட்ட வாழ்க்கையிலும் துளிர்ந்து விடும் தன்னம்பிக்கை. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. வாழ்க்கையே ஒருத்தனுக்கு வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசி துருப்பு சீட்டா ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு முன்னேறணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிற ஒருத்தர் அந்த வாழ்க்கை போராட்டம், அது வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சது. தேங்க்ஸ். அண்ட் வெட்கப்பட்ட விழிகள் மனோவோட பெஸ்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ரொமான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து என்னன்னா அது நான் படிச்சு முடிக்கிறப்போ ஒரு நகர இளைஞனின் நாகரிக காதல் பயணமா இருந்தது. நான் அந்த படிச்சு முடிக்கிறப்போ ஒரு பஸ்ல இருக்க அந்த பையன், அதுல வந்து அது இருக்கிற அந்த பொண்ணு, அதுக்கு கொஞ்சம் கண்ணு அந்த நிறைய பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உனக்கு கூட்டத்துல பஸ்ல டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கூட்டத்துல நிறைய கன்ஜெக்ஷன் இருக்கும். ஒரு சின்ன கேப்ல ஒரு பொண்ணோட கண்ணு மட்டும் தெரியும், பார்க்க அப்படி இருக்கும். கொஞ்சம் அப்படி நான் வந்து கொஞ்சம் முன்னாடி போலாம் பார்த்தா அது அப்படியே விடவே மாட்டாங்க. டீ கொஞ்சம் விடுறானா அப்பதான் அவர் வந்து இப்படி வைப்பான். இருந்தும் மனோ பாருங்க, இருந்தும் அந்த 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 கதையோட நாயகனை பார்க்க வச்சிருக்கான். அந்த பொண்ணும் பார்த்துருக்கு. கடைசியில பார்த்தா அது வந்து அவனோட கிளாஸ்மேட்டாவே போயிடுச்சு. பல்பு தான், பட் இருந்தாலும் மனம் சாதிச்சுட்டான். அதுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, படிச்சு முடிச்ச உடனே அது கடைசி ஒரு 4 லைன் இருக்கும். அதுல கடைசி ஒரு 4 லைன் இருக்கும். அந்த 4 லைன்ல என்ன பண்ணிருப்பான்னா, ஆண்களோட வெட்கம் வந்து வெளியே தெரியாது எப்போதுமே. பசங்க வந்து செம்ம அராத்தா இருப்பாங்க, ஏய் என்ன பாத்துருவோமா அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த பொண்ணுங்க வந்து ஒரு 10 பொண்ணுங்க இருக்கிற இடத்துல ஒரு பையனை விட்டு பாருங்க, செதறிட்டு வாங்க பேர். ஒண்ணு இல்லைங்க, ஆக்சுவலி இப்ப நடந்தது. இப்ப என்னாச்சுன்னா, நான் மேல ஏறி வந்தேன். இந்த பூவெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இங்க வந்தேன். இங்க வந்து ரெஸ்ட் ரூம் வந்து அங்க இருக்கு, அந்த கடைசியில இருக்கு. இங்க 4 பொண்ணு நின்று இருந்தாங்க. அசைக்கே இறங்கி போயிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாவே இருக்கு, என்னடா 4 பிள்ளைங்க நிக்குது, நம்ம எப்படா போறது அப்படின்ட்டு. ஆனா இது ஏன் கொண்டாடிட்ட என்ன நவுந்து உட்கார்றது அப்படிங்கிறது எனக்கு. அது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அது மனம் அந்த கடைசியில அந்த ஆண்களோட வெட்கத்தை திருப்பி அதுதான் எவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசி அந்த 4 லைன் பாத்தீங்கன்னா, ஒரு ஆம்பளைக்கோட வெட்கத்தை வந்து அப்படியே பட்டவத்தனா காமிச்சிருக்கும் மனம் அந்த வார்த்தையில. அதான் அவர் தார சொன்ன மாதிரி, அவனுக்கு வந்து எழுத்து வசப்பட்டிருக்கு, மொழி வசப்பட்டிருக்கு, நான் வசப்பட்டிருக்கேன், நம்ம எல்லாம் வசப்பட்டிருக்கோம் அவனுக்காக. தேங்க்ஸ் மனம். அண்ட் இதுல வந்து யதார்த்தமான ஒரு விஷயம், நான் ரொம்ப பிடிச்ச 2-3 லைன் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். தூக்கத்தில் இயர்போனில் என்னிடம் கேட்கும் இளந்தமிழ் ரத்தங்கள். தூக்கத்தில் இயர்போனில் என்னிடம் கேட்கும் இளந்தமிழ் ரத்தங்கள். நானே அந்த மாதிரிலாம் சீன் போடுவேன் பயமா. ஹாய் மச்சான் வாட்ஸ்அப் அந்த மாதிரிலாம் சொல்லி அது மூஞ்சி லட்சம் மாதிரி இருந்துச்சு அந்த லைனை படிக்கிறப்ப எனக்கு. அப்புறம் வந்து மொபைல் அடிமைகள். நான் வந்து அதை பத்தி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அதாவது வாழ்க்கைங்கிறது வட்டமா இருந்தது, இப்போ செவ்வகமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒன்றும் இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு, சொல்லிட்டே போகலாம், டைம் இல்லை எனக்கு. இது வந்து மனோபாரதியோட ஃபர்ஸ்ட் புக் மாதிரி தெரியல எனக்கு. அவ்வளோ
டெப்த்து, அவ்வளோ விஷயங்கள் நிறைய இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அது. அப்புறம் வந்து இது மனோபாரதியின் முதல் வீரவசனம் எழுதிருக்கேன்டா. இது மனோபாரதியின் முதல் புத்தகம் போல் தெரியவில்லை, முதல் முழக்கம் போல் தெரிகிறது. அப்புறம் வேண்டியது ஓகே, அவ்வளவுதான். நான் பேசி முடிச்சிட்டேன். நன்றி. இதான் தப்பா பேசினா மன்னிச்சுக்கோங்க. அதனால நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு சொல்லிட்டே போனேன். ஆக்சுவலாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பல புத்தகங்களை நான் பார்த்துருக்கேன். முதல் புக் இப்படி போடுவாங்க, தொடர்ந்து இப்படி போடுவாங்க, ஆனால் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்க முடியாது. இந்த புத்தகம் வந்து ரொம்ப செலவு பிடிக்கிற புத்தகம். இதை பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா பேப்பருமே வந்து ரொம்ப குவாலிட்டியான பேப்பர். ஒவ்வொரு பக்கத்துக்கும் படம், ஒவ்வொன்றையும் எடுத்து இப்படி தொடர்ந்து புத்தகம் போட்டால் நம்ம எழுத்தாளர் ஆக முடியாது. அதை நான் வந்து மனோபாரதிக்கு ஒரு சீனியர் ரைட்டர் அப்படின்னு சொல்லணும். மனம் அடுத்து என்ன செய்யணும்னா, தொடர்ந்து பத்திரிகைகளில் அல்லது சோசியல் மீடியாவில் தொடர்ந்து எழுதி இவருடைய புத்தகத்தை வேற யாராவது பதிப்பிக்கணும், அவரே பதிப்பிக்க கூடாது. அவர் அப்படிதான் அவர் வந்து ஒரு ரைட்டராக எமர்ஜ் ஆக முடியும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் அவர் சொல்லணும்னு நினைச்சேன். அதை விடுபட்டு போச்சு. அப்படி இல்லை, இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் நான் சொல்லணும். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அலைப்பாயுதமும் அந்த கனவு தோழியும். அதில் சிறப்பான விஷயம் சொல்ல விட்டு போன விஷயம் என்னன்னா, அது ரெண்டுமே வந்து பெண்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் எழுதியிருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு ஆண் வந்து பெண்ணா தன்னை ஒரு பொண்ணு இந்த இடத்துல என்ன நினைப்பா அப்படின்ற ஒரு இடத்த ஆண் போய் அடையிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அது ஒவ்வொரு ரைட்டரும் வந்து, நான் வந்து என்னை பற்றி கதை எழுதிடலாம், ஆனால் என்னுடைய தந்தையை பற்றி, என்னுடைய காதலியை பற்றி, என்னுடைய மனைவியை பற்றி எழுதுறது வந்து ரொம்ப கஷ்டம். அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதுறது, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இது ரெண்டு பெண்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் எழுதுறாரு. அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஒரு ரைட்டருக்கான இன்னொரு முக்கியமான தகுதி அது. ஒரு கேரக்டருக்குள்ள நம்ம உள்ள நுழைஞ்சு டிராவல் பண்ணுறது, அந்த ஒரு விஷயத்தை அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதுக்காக அவர் இந்த ஸ்பெஷலான பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காரு. ஐம் சாரி, நானும் சொல்ல மாட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்ததுங்க, பதட்டத்தில் விட்டேங்க, மன்னிச்சிங்க. ஏன்னா வந்து மனோ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிளா தான் தெரியும். எனக்கு இந்த புக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய டீம்லாம் இருப்பாங்களான்னு தெரியாது. நான் வந்து இதுலேருந்து பார்க்குறேன், லைக் அவ்வளோ ஒரு ஆர்கனைஸ்ட் திங்ஸ் ஹியர். அண்ட் கீழே போட்டிருக்க கோலத்துலேருந்து நான் பார்க்குறேன். அப்படி மனோவுக்கு பின்னாடி இங்கே ஒரு மனோன்னு ஒரு எழுத்து இருந்தது, ஒரு கோடி மாதிரி இருந்தது, பிரிண்ட் அவுட்ஸ், அவங்க வாலண்டியர்ஸ் எல்லாமே. லைக் மனோங்கிறது வந்து ஒரு தனிமரம் இல்லை, தோப்பு அப்படின்னு தெரிஞ்சது. இந்த புத்தகத்தில் இருக்க எல்லா குழுக்களுக்கும் டிசைனர், போட்டோஸ், யாரா இருந்தாலும் சரி, மனோக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் சரி, தேங்க்ஸ் கை, தேங்க்ஸ் அலாட். தன் எளிமை பேச்சால் எழுத்துப்பிழைக்கு ஒரு ஆழமான முன்னோட்டம் தந்து சென்றுள்ளார் என்றே சொல்ல வேண்டும். நன்றி திரு கணேஷ்குமார் கிருஷ்ண அவர்களுக்கு. நம் வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு தருணத்திலும் சில கதாபாத்திரங்கள் நம்மோடு சேர்ந்து பயணிப்பார்கள். அம்மா அப்பா முதல் தொடங்கி அண்ணன், தங்கை, தம்பி, ஆசிரியர், தோழன், தோழி என யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இவர்களின் பெரும் பங்கு ஆசிரியருக்கு உண்டு. அதனால்தான் மாதா, பிதா, குரு, தெய்வம் என வகுத்து வைத்துள்ளோம். அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் பல. ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன்ல தொடங்கி ஊக்குவித்தல், நம்மிடம் உள்ள திறமைகளை வெளிக்கொணர்தல் என பல்வேறு கோணங்களில் நம் வாழ்வோடு இயந்தே அவர்கள் உள்ளனர். அவ்விதத்தில் ஒரு ஆசிரியர் எங்களுக்கு கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும். ஒரு சின்ன ஐடியா தோன்றினாலும் அதை எப்படி எடுத்து செல்லலாம், எம்முறையில் வெற்றி காணலாம் என கல்லூரி காலம் முதல் தொடங்கி இன்று வரை மாற்றம் இல்லாத அதே அன்பையும் அறிவுரையையும் எடுத்து செல்லும் எங்கள் ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு தெய்வ அறிவுரை நம்பி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். ஒரு திரு பாஸ்கர் சக்தி பேசின மாதிரி ஒரு கவிஞர் கணேஷ்குமார் பேசணும். சுத்தமான தமிழ் எனக்கு வராது. ஓகே, வெக்கமா தான் இருக்கு தமிழ் வராதுன்னு சொல்றதுக்கு. ரொம்ப வெக்கப்படுறேன். ஏன்னா கொஞ்ச நாள் இங்கிலீஷ் வராம கஷ்டப்பட்டேன். காலேஜ் படிக்கும் போது தான் இங்கிலீஷ் சுட்டாலும் வராது. ஏபிசிடியே 7வது தான் படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ இங்கிலீஷ் வரலையே, அது மேல ஒரு மோகம். அதை தேடி அப்படியே ஓடிட்டே இருந்து இங்கிலீஷே படிச்சு இப்ப சில சமயம் சில வார்த்தைகளை தமிழ்ல பேசுறவங்க வெக்கப்படுவேன். பசங்களுக்கே கிளாஸ்ல எடுக்கும்போது தமிழ்ல என்னன்னு எனக்கு தெரியாது, அவனுக்கிட்ட தமிழ் என்னடான்னு அவனும் அப்படியே முடிப்பான். ஸோ கொஞ்சம் வெக்கமா தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாரும் அவர் இவர்னு பேசினாங்க. மனோ என்னால் அவர் இவரெல்லாம் பேச முடியாது, என்னோட ஸ்டூடெண்ட். ஸோ
அந்த மாதிரி சுச்சுவேஷன் என் ஸ்டூடெண்ட் எழுதுறாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு நாள் கிளாஸ் எடுக்கும்போது, நான் கிளாஸ் எடுக்க பசங்களுக்கு பாதி பேர் புரியாது, என் முக்கால்வாசி புரியாது, மொத்தமே புரியாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி கிளாஸ் எடுக்கும்போது சரி அப்படியே மனோவோட புக் எடுத்து பார்த்தேன். ஸோ அதில் வந்து நோட் புக்கில் எழுதியிருந்தார் நல்லது ஒரு வீணை செய்தி அப்படின்னு. ஸோ அது ஞாபகம் இருக்கு. ஏன் மனோ நீ ஒரு தமிழ் எழுதக்கூடாது அப்படின்னு கேட்டேன். ஸோ அதுதான் இன்னைக்கு அவர் எழுதியிருக்கிறது அப்படின்னாரு. உண்மையிலேயே நம்ம சொல்லி ஒரு பையன் மாறிட்டானேன்னு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. மனோபாரதி வந்து முடிச்சுட்டு வெளில போயிட்டு தமிழ் எழுதுறாரு. மனோபாரதி மட்டும் இல்ல, அவங்க டீம்ல இருக்க அந்த டிசைனர் சான்ஸே இல்லை. என்னவா இருக்கு. நான் அப்படி ஒரு புக்கெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. போட்டோகிராஃப் எல்லாரும் பிளாக்ல அப்படியே பயங்கரமா இந்த மனோபாரதியோட போட்டோ பத்தி திரு சக்தி அவர்கள் சொன்னார். மணிரத்னம் படம். ஆனால் மணிரத்னம் மாதிரி வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன் நானும் இருட்டுல இருந்து. அந்த போட்டோகிராஃபர் சான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டீம் இப்போ ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, நாங்க என்னதான் இந்த 4 வருஷம் அழிச்சு அனுப்பிச்சாலும் வெளில போய் உங்க திறமைகள் வெளியே வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த டீம் வந்து பெரிய உதாரணம். உங்க உள்ளுணர்வு என்னைக்குமே வெளியே வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். நான் நிறையெல்லாம் படிக்கவே மாட்டேன். அதுவும் பிடிஎஃப் ஃபைலாம் படிக்கவே பிடிக்காது. அது வந்து பிரிண்ட் ஆகி கைக்கு வந்தாதான் எதாவது பிரிண்ட் அவுட் எடுக்கணும். என்வரான்மெண்ட்டை முடிவு பண்றதுங்கிறது ஒரு பக்கம், ஆனா பிரிண்ட் ஆகி கைக்கு வரணும். ஆனா மனோபாரதி என்ன பண்ண, ஒரு நாளைக்கு முன்னாடி சார் பிடிஎஃப் ஃபைல் தான் இருக்கு அப்படின்னாரு. நம்ம படிக்கிற பழக்கமே இல்லையே, பிடிஎஃப் ஃபைல் இருக்க உட்காந்து படிக்கணும் அப்படின்னு. அது நிஜமா சொல்றேன், தமிழ்ல தான் லெட்டர் எழுதுற பழக்கமே கிடையாது. எங்க அப்பாவுக்கு ஒரு சும்மா ஒரு லெட்டர் எழுதலான்னு ஆரம்பிச்சேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. தமிழ் வரவே இல்லை. எந்த நான் போடணும் அதுவே தெரியல. இத பாருங்க, அழகா எழுத்து பிழை. லா சொல்ல எத்தனை பேர் இருக்காங்க? லா சொல்ல நிறைய பேர் இல்லை, எல்லாருக்குமே லா தான். பாட்டு பாடுறவங்க எல்லாம் லா அப்படிங்கிறாங்க. சோ அது ஒரு எவ்வளவு பெரிய வருத்தம். இந்த டைட்டிலே அழகா எழுத்து பிழை லா சொல்ல எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என் டாக்டருக்கு அமிழ்தினின்னு பேர் வச்சேன். சோகம் என்னன்னா, பொண்ணுக்கு லா வரல, அமிழ்தினின்னு சொல்லுது. என்ன பண்றது சொல்லுங்க, லா வரல. அவர் திரு பாஸ்கர் சக்தி சொன்ன மாதிரி தமிழ் படிக்க நமக்கு வாய்ப்பு இல்லாம போகுது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி குழந்தைகிட்ட 30 இருக்குமா இது அப்படின்னு. 30னா எத்தனைப்பா என்ன சொல்றது பாருங்க. நான் 13 சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. 30னா எத்தனை தெரியாம நம்ம குழந்தைங்க வளர்க்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி மன வருத்தமா இருந்தது. அந்த மாதிரி நேரத்துல மனோபாரதியோட புக்க பிடிஎஃப் ஃபைல அவ்வளவு வேலை இருந்தது. ஆபீஸ்ல சும்மா வேலை இருக்கிற மாதிரி காம்பவுண்ட் டேபிள் ஃபுல்லா ஃபைல்ஸ் தான் இருக்கும். தனிமையில உட்கார்ந்துட்டு எந்த போனுக்கு ஆன்சர் பண்ண உட்கார்ந்து அந்த பிடிஎஃப் ஃபைல் மொத்தமா படிச்சு முடிச்சேன். பிடிஎஃப் ஃபைல்ல மொத்தமா பிரிண்ட் ஆகி கையில வந்தாலே மொத்தம் படிக்காத ஆளு ஒரு தமிழ் புக்கை மொத்தமா படிச்சு முடிச்சேன். அவ்வளவு ஒரு சுகமா இருந்தது. இந்த டிசைனிங், எழுதின விதம். அது திரு பாஸ்கர் சக்தி சொன்ன போது அந்த 25-30 வயசுல உண்மையா சொல்ற நண்பனை பத்தியும் காதலியை பத்தி மட்டும்தான் எழுத முடியும். அம்மா அப்பாவை பத்தி எழுதுறதுலாம் ரொம்ப ரேரா இருக்கும். மனோபாரதி அதெல்லாம் எழுதினார். என்ன பாரதி எப்படி அப்படின்னு தெரியல சார் அப்படின்னு. உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது. நான் இப்ப எங்க அப்பாவை பத்தி அப்படியே ஒரு படம் பார்த்து 2-3 நாள் தூங்கவே இல்லை. ஒரே ஒரு சீன் தான், திருடன் போலீஸ் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. பாலசுப்ரமணியன் சொல்லுவார் பாருங்க, அந்த கிளாஸ் லெக்சர் எடுக்கும்போது அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்பா இல்லாதவனை போய் கேட்பாரு அப்படின்னு. 40 வயசுலதான் எங்க அப்பாவோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியுது. சோ அந்த இம்பார்ட்டன்ஸ் மனோபாரதி இப்படி அனுபவிக்க முடியுது பாத்தீங்கன்னா, அது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி புக்கு பார்த்தோன்னே கேட்டேன், இந்த மனோபாரதி கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் இருக்கே அப்படின்னு. பட் ஒரு திரு பாஸ்கர் சக்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அது நம்ம புரியுற விதத்துல சொல்லணும். அப்படி உண்மையிலே சுத்த தமிழ் எழுதியிருந்தா உட்காந்து படிப்பமாங்கிறது மிகப்பெரிய விஷயம். சோ எல்லாமே எழுதிருக்கிறது எல்லாமே பேஸ்புக் இந்த மாதிரி. சோ இன்னொரு இந்த எழுத்துப்படை டைட்டில் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கூகுள்ல சர்ச் பண்ணோம்னா நிறைய கண்ணாவுடன் ஏகப்பட்ட விஷயம் வரும். நம்மளோட விஷயம் ஃபர்ஸ்ட் வராது. அந்த மாதிரி எழுத்துப்படை இப்ப கூகுள் அடிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நிக்குது. அது வந்து என்னவா இருந்திருக்கணும், நிறைய பேர் பார்த்துக்கணும், இல்ல அது ஐடென்டிட்டி இருக்கணும் இல்லையா? சோ அந்த எழுத்துப்பிழைங்கிற ஒரு டைட்டிலே ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன தப்புகள் அனாதைங்கிற ஒரு இதுல எழுதியிருந்தார். அது வாழ்க்கை பிழை ஆக்சுவலா. அதுல நல்லா இருக்கும். கடைசி படிச்சு பாருங்க, நீங்க சொல்ல முடியாது. ஓகே, அது அவ்வளோ அருமையா. சோ மனோபாரதி அவர் டீம், நான் நிறைய பேசுவேன், ஏன்னா பேசத்தான் நம்ம தொழிலே. ஓகே, டெய்லி
ஒரு 60 பேர் வச்சுட்டு 1 மணி நேரம் பேசுறதுதான் தொழில். அதுக்குதான் எனக்கு I'm getting salary. அது நிறைய பேசுவேன். ஸோ இங்க பேசுவேன். ஏன்னா உங்க கவிஞர் பாஸ்கர் சக்தி இவங்கெல்லாம் பேசுற இடத்துல நான் வந்து இதனால பட் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் மனோபாரதி சொல்ல இவ்வளவு நீங்களாம் சாஃப்ட்வேர்ல போயிட்டு எழுதுறீங்கன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ சாஃப்ட்வேர் தான் என்னை எழுத வச்சது சார் அப்படின்னு சொல்றாரு. பிகாஸ் ஒருவேளை அங்க இருந்து வராம எழுதி இருந்தா இவ்வளவு பெரிய அறிமுகம் கிடைச்சிருக்குமாங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ மனோபாரதிக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி கிடைச்சிருக்கு இந்த எழுத்துப்பிழை மூலமா. அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார் நினைக்கிறேன். அவர் ஏதோ காலேஜ் டேஸ்ல ஒரு புக் எழுதினாராம், கவிதை எழுதினாரா. ஸோ நானும் எழுதினேன் காலேஜ் டேஸ்ல. உண்மையிலேயே கொஞ்சம் தான் அது அத்தோடு மறந்தாச்சு. அப்பெல்லாம் இதெல்லாம் எழுதிட்டு இருந்தோம்னா சாப்பாடு இருக்காது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா தமிழ் நிறைய எழுத்தாளர்கள் சார் சொன்ன மாதிரி எழுத்தாளர்கள் நிறைய, படிக்கிறவங்க கம்மி. ஸோ அது தமிழ்னா காலேஜ் அப்பெல்லாம் எழுதுறதுல என்ன இதேதான் காதலி நண்பன், வேற எதுவும் எழுதவே இல்லை, வேற எதுவும் தெரியாது. மனோபாரதி வந்து அப்பா அம்மா இந்த என்விரான்மெண்ட்டை பத்தி எல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ அதெல்லாம் எடுத்து மனோபாரதி சொன்னோடனே படிச்சுட்டு இருந்தேன். ஒரு மட்டமா எழுதியிருக்கேன்னு தோணுச்சு. ஸோ மறுபடியும் எழுதணும்னு ஒரு ஆர்வம் என் மாணவன் சாரி என்னோட ஸ்டூடெண்ட் மூலியமா கிடைச்சிருக்கு. எழுதணும்னு ஆசைப்படுறேன். மனசு திருப்தியா இங்க சில வேலைகள் செய்ய முடியாது. நம்ம அனாலிஸ் ஒர்க் பண்றவங்களாம் தெரியும், ஏதோ செய்வோம். ஸோ மனசுக்கு திருப்தியா ஒரு வேலை செஞ்சேன்னா இந்த புக்கை படிச்சு முடிச்சது இன்னைக்கு இந்த விழாவுக்கு வந்திருக்கிறது. ஸோ இவங்க இன்னும் பெரிய லெவலில் வரணும்னு நான் வாழ்த்துறேன். நன்றி. தங்கள் ஊக்குவித்தலை எதிர்வரும் காலங்களிலும் அளிக்க வேண்டும் என்ற பணிவான கோரிக்கையோடு எங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்கள் அன்பு பேச்சுக்கு எழுத்து பிழைக்கு வித்திட்ட மன்னார்குடி மன்னன் மகன் தங்களை கதை சொல்லிக் கொண்டிருக்கும் எழுத்தின் மீது கொண்ட அளவில்லா காதலால் இன்று இவ்விழாவினை அரங்கேற்றியிருக்கும் திரு மனோபாரதியை ஏற்புரை வழங்க அழைக்கிறோம். எனக்கும் கணேசன் சொன்ன மாதிரி, நம்பிசா சொன்ன மாதிரி வந்து எனக்கும் அந்த அவர்களே வராது. ஸோ நான் எப்படியும் போல பேசுகிறேன். எழுத்துப்பிழை ஆக்சுவலாக நம்ம தொல்காப்பியன் சார் இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு நாள் கால் பண்ணும்போது எனக்கு ஒருத்தர் கேட்டாங்க, அவங்க ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு. அவங்க கேட்கும் போது ஏன் இந்த நேம் எழுத்துப்பிழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கேட்டாங்க. ஈவன் இதில் வந்துட்டு நான் பெர்ஃபெக்டாக இந்த விஷயமும் பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலாக தெரிஞ்சுதான் பண்ணேன். இந்த புக்காக வரணும்னு ஒரு ஆர்வம். இன்னொன்று வந்துட்டு ஒரு எல்லாருக்கும் ஒரு ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு பசங்க தனித்தனியாக இருந்தோம். பட் அதை இன்டெகிரேட் பண்ணுற ஒரு விஷயம் நடக்காமல் இருந்தது. ஸோ அதுதான் ஒரு ரீசன் வந்துட்டு இந்த புக்கு உருவாகிறதுக்கு. இன்ஃபேக்ட் ஒருத்தன் பானை செய்யறதுக்கான அந்த களிமண் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான் ஒருத்தன். ஓகே, அந்த பக்கமா ஆக்சுவலா வந்துட்டு அந்த லொக்காலிட்டியில யாருக்கும் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது. அப்ப வந்துட்டு ஒருத்தன் வந்து சொல்றான், இதை வந்துட்டு ஏதோ ஒரு பானை செஞ்சு வித்தா வந்துட்டு நல்லா ஒரு எப்பொழுதும் இல்லாத மாதிரி வித்தியாசமா ஏதாவது ஒன்று செஞ்சு வித்தா ஏதாவது நம்ம ஏதாவது தேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவன் சொல்றான், அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஓவியர் இருக்காரு, அந்த ஓவியரை வச்சு அந்த வந்துட்டு அந்த டிசைன்ஸ் எல்லாம் செஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்ல பிரைஸ்க்கு ரேட்ல போகும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்புறம் அவன் சொல்றான், நம்ம இந்த மாதிரி ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம், ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்துட்டு அதோட ஆர்வத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு அவன் சொல்றான். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு. ஒருத்தன் ஊர்ல போயிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு வரான், இன்னொருத்த வந்துட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்துறான். இது எல்லாமே நடக்குது. ஒன்றே அது வந்துட்டு எழுத்து பிழையா மாறிடுச்சு. எப்படின்னா, இப்படி ஒரு ஒர்க் நடக்குது, இப்படி ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொன்னது வந்துட்டு பிரசாத் தான். இந்த இருக்கிற அந்த கருப்பு ஷேட்ல வந்துட்டு ஆக்சுவலா அந்த பிக்சர் நல்லா வரும், ஃப்ரண்ட்ல நல்லா வரல. இது இன்னொன்னு சொல்ல போனா அது அவ்வளவுதான், அதுக்கு மேல வராது. அதை வந்துட்டு ஒரு டீம் பிக்சர்ஸ் எடுத்தோம். ஆக்சுவலா இவங்க தான் எங்க டீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, எங்க எழுத்துப்பிழை டீம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னா மீட் பண்றோம். ஃபுல்லாவே டிரைவ் அதில் ஷேர் பண்ணி மெயிலில் வந்துட்டு எல்லா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணி அப்படிதான் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ டெக்னிக்கல் கேஸ் இல்லையா? ஸோ
அதனால வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மணியண்ணா எல்லாருமே வந்து ஒரே இடத்துல இருக்கிறது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அது வந்து பிரசாத் அண்ணா. அதுக்கப்புறமா அதுல தீட்டப்பட அந்த பானையில் சொன்னா இல்லையா, அதுல வந்து தீட்டப்பட ஓவியங்களுக்கான ஒர்க் எடுத்தது எல்லாமே மணியண்ணா. அந்த புக்கு பாத்தீங்கன்னா தெரியும், அதோட பெர்ஃபெக்ஷன் மனுஷன் சீரியஸா ஒரு போட்டோக்காக உயிரை கொடுப்பாரு. அந்த பார்த்துருப்பீங்க, வந்ததுல இருந்து பார்த்துருக்கீங்களா? கைது எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? ஸோ கணேஷ் அண்ணனும் மணி அண்ணனும் பங்காளி. ஸோ அது அப்படிதான் இருக்கும். இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் ஆக்சுவலா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா கொடுத்தாரு இல்லையா, வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டிசைன் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்தது கிஷோர் கண்ணன். கிஷோர் வந்து ஸோ ஒரு நாள் வந்து திருவான்மையூர் பீச்ல வந்துட்டு ஒரு நைட் ஒரு மோர் தாத்தா வந்து மோர் கொண்டு வருவாரு. அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி ரொம்ப ரிலாக்ஸான டைம். நாங்கள் வந்துட்டு எந்த கார்னர்ல சிட்டில வந்துட்டு எந்த கார்னர்ல ஆஃபீஸ் இருந்தாலும் நாங்கள் திருவான்மையூர் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு இது வச்சிருக்கோம். ஸோ இவங்க வருவாங்க சாட்டர்டே சண்டேஸ் வந்து தங்குவாங்க. ஆக்சுவலா அப்போ வந்துட்டு அந்த மோர் தாத்தா கிட்ட பிடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க சொன்னா, ஏன் டிஜிட்டல் புக் பண்ணக்கூடாது, வந்து அது மாதிரி யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல யார் பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரியல, பட் அவன் சொன்ன விஷயம் நல்லா இருந்தது. அப்புறமா கேட்டா, நான் நீ எதுவும் பண்ண தேவையில்லை, உன் கண்டென்ட் மட்டும் எடுத்து கூட நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ எழுத்துப்பிழை வந்துட்டு இதோட இப்போ வந்து நிறைய கண்டென்ட் வச்சு தான் இதை வந்து நான் இப்போ வந்துட்டு இந்த வெளியீடு நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஹாஃப் த கண்டென்ட் இருக்கும்போது இல்லை, ஆக்சுவலா அவன் வந்து அதை ஏற்கனவே ரிலீஸ் பண்ணான். நான் அதை தான் கணேஷ் நான் காமிச்சேன். அது அப்போ வந்து நல்ல டாக் இருந்தது அதை பத்தி. ஸோ எனக்கு இன்னொரு புத்தகம் பத்தி சொல்லணும். ஆக்சுவலா கணேஷ் இன்னொருத்தர் வந்து வசந்த் தங்கசாமி அவலதிகாரமோட ரைட்டர். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கணேஷ் நான் ட்ரை பண்ணி பாருன்னு வந்துட்டு எதார்த்தமா சொன்னா கூட அது சீரியஸான ஒரு விஷயமா இருந்ததை மட்டும் தான் சொல்லுவார், இல்லைன்னா சொல்ல மாட்டாரு. அதனால அதையும் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டோம். தென் ஒரு அதுக்கு வந்து எழுத்து பிழை அப்படின்னு டாக் வச்சதுக்காக அதுல பிழை இருக்கு, இது வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட் ரைட்டிங் கிடையாதுங்கிறதுக்காக தான் அந்த பிழைக்கிற பேர் வச்சேன். பட் எழுத்து என்னால விட முடியல. இட் வாஸ் லைக் அடிக்டட். நான் நல்லா இருந்தது, எனக்கு எழுது ஜாலியா இருந்தது, இன்னமும் அப்படிதான் இருக்கு. நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த எங்க சுத்துற மாதிரி, எங்கேயோ ஊர் சுத்துற மாதிரி அது ஃபீல் நல்லா இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு டிசைன் பண்ணும்போது அவன் ஒரு எழுத்து பிழைக்கு இப்போ மட்டும் ஒரு புள்ளி வச்சான். ஸோ பொட்டு. ஸோ திவ்யா அவங்க டீம்ல வந்தாங்க. அது அந்த டிஜிட்டல் புக் வந்தப்போ அந்த டிஜிட்டல் புக் வந்தப்போ வந்து ஆக்சுவலா அது அப்போ படிச்சோம்னா ஒரு புக்கு நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அதோட அட்டென்ஷன் வேற மாதிரி இருந்தது. ஒரு பாஸ்ட் 1 இயரா வந்து நான் வந்து ஃபுல்லா ஃபேஸ்புக்ல எழுதி அப்படின்னு அதே கண்டென்ட் தான் எடுத்து நான் புக்கா போட்டேன். ஆனா அந்த ஃபேஸ்புக் கண்டென்ட்டுக்கு 1 லைக் 2 லைக் அதோட தூரம் வரவே வராது. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ ப்ரெசன்டேஷன் அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது, மார்க்கெட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது. ஸோ ஏசுதாஸ் வந்துட்டு கிளாஸ்மேட். ஆக்சுவலா அவன் வந்ததுக்கப்புறம் தென் இந்த ப்ரொமோஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஓரளவு அட்லீஸ்ட் எல்லாருக்கும் எழுத்துப்பிழை தெரிஞ்சிருக்க அளவுக்கு ஓரளவு கொண்டு போயிட்டோம்னு நினைக்கிறேன். பட் எல்லாருக்குமே வந்துட்டு ஆஃபீஸ் டைம் போக அந்த ஒரு மிச்ச டைம் இருக்கும் இல்லையா, சாட்டர்டே சண்டேஸ், அது இல்லாமல் அந்த டைம்ல ப்ரமோட் பண்ணி ஏதோ இவ்வளோ தூரம் வந்துருக்கோங்கிறது எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கு. தென் நந்தா என்னோட கிளாஸ்மேட். நந்தா வந்துட்டு அந்த வெப்சைட் டிசைன் பண்ணலன்னா மேபி எங்களுக்கு யாருன்னே தெரியாம கூட போயிருந்திருக்கும். அந்த டெக்னிக்கல் ஸ்டப் வந்துட்டு நந்தா தான் எப்பயுமே. என் கிளாஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்துட்டு நந்தா தான் செமினார் எடுப்போம். அதிகமாக ஸோ புக்கை எழுத்தமா கௌத்தமா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ பண்ண முடியாது அதை. ஸோ அப்போ வந்துட்டு பிழை திருத்தம், அந்த எல்லா ஆர்டரிங் ஸ்டப்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஆள் தேவை இருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு கிஷோரோட நண்பர் விக்னேஷ் வந்துட்டு அவரை கொண்டு வந்து தென் வினோத் பத்தி சொல்லணும்னா வந்துட்டு அவனுக்கு என்ன வருங்கிறத பட்டன் போட்டு உடைச்சிருவான். மச்சான் அந்த எழுத்துப்பிள்ளை பத்தி நான் குப்பை வேலையெல்லாம் நான் பண்ணிக்கிறேன், இதான் அவன் சொன்னான். அவ்வளோ இதுவும் வந்துட்டு நான் வந்து குப்பை வேலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அவன் வந்து உள்ள இருக்கணும்னு ஆசைப்பட்டப்போ வந்து அவனோட இன்ட்ரெஸ்ட் அந்த ஒரு இது இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு காலையில பிரிண்ட் ஆகும், நான் பிரிண்ட் பண்ணிட்டு ஆஃபீஸ் போயிடுவேன். ஆஃபீஸ் வந்து பிக் பண்ணிப்பான், கொரியர் டெலிவரி ஆகும். அடுத்த நாள் எல்லாருக்கும் போய் கொரியர் போயிடும். ஆக்சுவலாக நாங்கள் இதுவரையும் அனுப்பிச்சோம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஈரோடு எல்லா இடத்துக்கும் வந்துட்டு அந்த புக் மார்க்ஸை பிரிண்ட் பண்ணி அனுப்பிச்சோம். செம்ம வேலை பண்ணோம். இது சார் யேசுதாஸ்
ஸோ எல்லாரும் முடிச்சிட்டேன். இவங்க இல்லைன்னா எழுத்து பிழை கிடையாது. இதுக்கப்புறம் இது டீம் அப்படின்றது வந்து போக இதோட ப்ரொமோஷன்ஸ் பார்த்துட்டு ஸ்ரீலங்காலேருந்து ஒருத்தர் பிங் பண்ணியிருந்தார். எல்லாருக்கும் எடுத்து அனுப்பிச்சுட்டோம், மச்சான் அவங்க வேறா ஸ்ரீலங்காலேருந்துலாம் அப்படி. ஸோ அந்த அந்த பவுண்டரி அந்த தாண்டி அவ்வளோ பேர் வந்து இதில் இந்தியாவில் மட்டும்தான் பண்ணுறீங்களா, இதை வந்துட்டு நாங்களாம் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விஷயம் கேட்டேன். இதெல்லாம் பண்ணாங்க. அது மாதிரி வந்துட்டு இங்கே நான் சென்னையில் மட்டும்தான் இது வந்துட்டு நல்லா போகும் அப்படின்னு நினச்சேன். பட் எல்லா இடத்துலையும் வந்து நான் ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு போகுது வந்துட்டு ரொம்ப ஸோ தேங்க்ஸ் எழுத்துப்பிழை டீம், நீங்கள் இல்லாமல் சொல்லி பாசிபிள். பாஸ்கர் சக்தி சார் எனக்கு வந்துட்டு அதான் நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் சொன்னாங்க. எல்லாரும் வந்துட்டு காமனாக என்ன விஷயம் சொன்னாங்கன்னா எளிமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வந்துட்டு எனக்கு சுசீந்திரன் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யதார்த்தம் அந்த அந்த ஸ்டோரி லைனில் பெரிய ஒரு விஷயம் இல்லாமல் பாண்டிய நாடு வரைக்கும் சார் பண்ணியிருக்காங்க. பாண்டிய நாட்டில் கூட வந்துட்டு அவங்க அப்படியே கொள்ளணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரதி ராஜாவோட அவங்க பையனை கொண்டுருவாங்க. ஸோ அந்த ஒரு பாரதி ராஜாவோட எக்ஸ்பிரஷன் வந்துட்டு அந்த அளவுக்கு அப்படியே ஒரு இது இருக்கும், அது ஒரு தாக்கம் இருக்கும் நல்லா. அந்த யதார்த்தம் அது மாதிரி வந்து நான்மகானில் வந்துட்டு அவங்க அப்பாவை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து அவங்க வந்துட்டு போலீஸ் வந்து கேட்கும் போது வேணான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவார். யாரும் இல்லை சார், எங்கள் அப்பா அப்படியே ஆக்சிடென்ட்ல செத்தாருன்னு சொல்லி நான் விட்டுறேன் சார். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு பாதிக்கப்பட்டானா அதுக்கான ரிவெஞ்ச் அவனே தான் எடுக்கணும். கவர்மெண்ட் பார்த்துக்கோங்க, கவர்மெண்ட் நம்பிட்டுலாம் இருக்கணும் ஆகாதுன்ற மாதிரி ஒரு வெறித்தனம் அந்த கடைசி பிஜிஎம்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இதே ஆயிடும். ஸோ அந்த ஒரு யதார்த்தம் வந்துட்டு இதுதான் யதார்த்தம்ங்கிறதுக்கு வந்துட்டு இன்னொரு திங் ஆக்சுவலாக வந்து அழகர் சாமியின் குதிரை வந்துட்டு நான் வந்து சுஜாதா கொஞ்சம் படிப்பேன். அப்போ எனக்கும் படிக்கிற அவ்வளோ நான் நிறைய படிச்சது இல்லை. சுஜாதாவை படிக்கும்போது அவர் சொல்லிட்டாங்கன்னா வந்து நாவல்ல இருந்து திரைப்படங்கள் மாறுற ஒரு இது வந்து இங்க இல்ல, இன்னும் கொஞ்சம் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம். ஸோ அப்புக்குட்டி தான் ஹீரோ அந்த படத்து கலவர் சாமி கொடுத்து சரண்யா மோகன் நடிச்சிருந்தாங்க. ஸோ அப்புக்குட்டிக்கு சரண்யா மோகன் இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஒரு இது அது உங்க மேல வந்துட்டு ஒரு இது வரும் இல்லையா. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு நாவல் எடுத்து அதுவும் ஒரு பெரிய ஹீரோ இல்லாம ஒரு ஹீரோ வச்சு அதை இளையராஜா மியூசிக் வச்சு பண்றாங்க. எவ்வளவு கான்ஃபிடென்ட் இருந்தா அந்த இதை பண்ணிருப்பாங்க இல்ல. அதான் பாஸ்கர் சக்தி சார். அப்பதான் அந்த பாஸ்கர் சக்தி பேர் அறிமுகம் எனக்கு. அண்ட் அவங்க வந்து எனக்கு பாரதி, என்னோட ஜூனியர் பாரதி, அவன் வந்துட்டு எனக்கு இந்த எழுதுப்படி டீம் இல்லாம எனக்கு இன்னொரு டீம் இருக்கு. அது ஆர்த்தி, அவங்க ஃபேமிலி அண்ட் ஆர்த்தி அந்த ரம்யா சங்கீதாக்கான அவங்களாம் வந்துட்டு அவங்க ஆக்சுவலாக ஒரு ஏவி போடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எங்களுக்கு பேக்ரவுண்ட் பண்ணுறதுனால அதை பண்ண முடியல. ஆக்சுவலாக அவங்க சும்மா மேக்கிங் ஆஃப் இதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருக்கோம். போஸ்ட் ரிலீஸ் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறோம். அவங்க கொடுத்த இன்வால்வ்மெண்ட்டு எல்லாமே சூப்பராக. எனக்கு என்ன சொல்கிறது, பாரதியெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப நாள் வந்து தங்குவான் திருவான்மையூரில். பட் அவன் அதான் சார் சொல்லிட்டு அவன் படிக்கிறத விட நிறைய பண்ணுறான் அது மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாரதி மூலமாக தான் எனக்கு பாஸ்கர் சக்தி சாரோட இது கிடைச்சிட்டு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணினேன். ஆக்சுவலாக வந்து முன்னுரை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலாக இன்னொன்று சொல்லணும், பட் என்ன சொல்கிறது, ஒருத்தர் நான் போய் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி சிவராக இருந்தது. கீழே போயிட்டு காலையில் எப்படின்னா இந்த எல்லா வேலைகளுமே காலையில் நாங்கள் போயிட்டு அதை பண்ணிட்டு ஆஃபீஸ் போயிடுவோம். திருப்பி சாயங்காலம் வந்துட்டு அதை போய் பிரிண்ட் கொடுத்துட்டு ஆஃபீஸ் போயிடுவோம், வீட்டுக்கு வந்துடுவோம். நம்ம பாலகணேஷ் சார் அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக எத்தனை நாள் காத்தால 7 மணிக்கெலாம் வந்துட்டு அவங்க வீட்டில் பண்ணிருந்தோம். நிறைய விஷயங்கள் அதை பண்ணும்போது நான் போயிட்டு கீழே நிற்கிறோம். 3 பேர் வந்து மச்சான் போலாமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெளியில வந்து இந்த வீடுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து கேட்க வேண்டியிருக்கு. என்னால் எப்படி அவ்வளோ எளிமையாக இருக்க முடியுது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக கொஞ்சம் எனக்கு இதுக்கப்புறம் எனக்கு இப்படியே ஒரு மாதிரி இதாக இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உள்ள போனோம், ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஏன் ரூம் ஆல்மோஸ்ட் ஏன் ரூம் மாதிரி இருந்தது. அப்படி இருந்தது. பட் இதான் ரொம்ப இதுவாக ஒத்துக்கிட்டாங்க. ஒரு சின்ன டேபிள் போட்டு உட்காந்து பேசணும். கேட்டோடனே வந்துடுறேன் அப்படின்னாங்க. ஸோ இன்னைக்கு பாஸ்கர் சக்தி சார், கணேஷ் அண்ணா இல்ல கணேஷ் அண்ணா பத்தி நான் சொல்லி ஆகணும். இல்ல அவர் எதுவும் கொடுக்கல, அவர் எதுவும் செய்ய மாட்டார் அது மாதிரிலாம்.
கணேஷ் நான் வந்துட்டு நான் முன்னாடி நோயின்னு ஏதாவது அடிச்சுட்டே இருப்பான் அவரை பிடிச்சி. ஐனா என்ன கை சரியாயிடுச்சா, ஒரு ஷோபனா பிக்சர்ஸ்லாம் வந்து ஏதாவது ஷேர் பண்ணி விடுவாரு. நான் அதெல்லாம் பார்த்து அதுக்கெல்லாம் கமெண்ட் எழுதிட்டு இருப்பேன். அப்போ அவ்வளோவா வந்துட்டு பழக்கம் இல்லை ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா வந்துட்டு இதுக்கு முன்னால் வந்துட்டு இங்கிலீஷ் பிளாக்லாம் எழுதிட்டு இருப்பேன். இப்பயும் எழுதியிருக்கு. அது வந்துட்டு ஓட்கா டம்ளர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு எழுதிட்டு இருக்கும்போது யாரும் அட்டென்ஷன் கிடைக்கல. ஆக்சுவலாக எந்த விஷயமா இருந்தாலும் சொந்த லாங்குவேஜில் டெலிவர் பண்ணுற மாதிரி வருது இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு நாள் வந்து சக்தி வேட்ஸ் கார்த்திக்னு சொல்லிட்டு அந்த புக்கை நம்ம எழுத்துப்படியில் கூட இருக்கு. ஆக்சுவலாக அதுதான் அலைபாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். அந்த ஸ்டோரி வந்து கேர்ள் நரேஷன். அந்த கேர்ள் நரேஷனுக்கு வந்துட்டு மெயினாக நான் வந்துட்டு பிள்ளையா சொல்லி போட்டாங்கன்னா திவ்யா தான். ஏன் வந்துட்டு எல்லாருக்குமே தான் இங்கே ஒருத்தவங்க பாய்னா அவங்களோட அங்கேயே எழுதுறாங்க, ஏன் வந்துட்டு அதை வந்து கேர்ள் நரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி எழுதி பார்க்கலாம்னு சொல்லி பண்ணோன்னா அந்த இங்கிலீஷ் ஆர்டிக்கல் எடுத்து அவருக்கு மெயில் பண்ணேன். அவர் படிச்சுட்டு அப்போ சொன்னார் ஒரு விஷயம், அப்படியே நான் கொண்டு போகிறா அது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. நான் கணேசன்லேருந்து ஒரு SMS ரிப்ளை வந்துருச்சா, ஐயோன்னு இருந்தேன். அதுக்கப்புறமா 2 நாள் கழிச்சு திருப்பி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. நான் 2வது தடவை 3வது தடவை படிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. அது ஒரு புஷ் வேணும் இல்லையா எல்லாருக்குமே, இதை நீ நல்லா பண்ணுற, இதை நீ நல்லா பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு. ஸோ நான் நிஜமாக நல்லா பண்ணுறேன்னு தெரில, பட் ஏதோ சொல்லி எனக்கு ஏதோ ஸ்பீடுக்காரு. நம்பி சார் இல்லைன்னா இங்கே ஆர்கனைசிங் பற்றி நிறைய விஷயம் பேசினாங்க இல்லையா. இது வந்து அனானிஸ்டி போட்ட பிச்சு ஆக்சுவலாக. சீரியஸாக இந்த MCSல வந்துட்டு நான் ட்ரெஷராக இருந்தேன். MCSன்னு என்னன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக மேத் கம்ப்யூட்டிங் சொசைட்டி என்னோட டிபார்ட்மெண்ட். நான் இங்கே படித்தேன் ஆக்சுவலாக அனானிஸ்டில். எனக்கு வந்துட்டு என் டிபார்ட்மெண்ட்டில் நான் ட்ரெஷராக தான் இருந்தேன். ஒரு அப்போது வந்து சார் வந்து ஒரு காட்ஃபாதர் ஆஃப் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட். அவர்கிட்ட போனால் எந்த விஷயமும் நடந்துடும். நான் வந்துட்டு போய் ஆக்சுவலாக எந்த ஹெச்ஓடி மீட் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு கியூ நிற்கும். அந்த கியூ மாரி உள்ள போகிறதுக்கு வந்து ஒரு அட்டெண்டர் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன எப்போ அவர் வந்து ஃப்ரீயாக இருந்தாலும் கூட சார் பிஸியாக இருக்காரு அப்படின்றோம். ஸோ நான் வந்து நான் நின்றுருப்பேன், ஏதாவது சைன் வாங்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு தப்புன்னு வருவார். அது என்ன ஒதுங்கி நிற்கிறீங்க, வாங்க உள்ளக்கலாம் டக்குன்னு அப்படியே கூட்டு போவார். சைன் வாங்கிட்டு நான் பாடு வெளிலான்ட்டு இருப்பேன். அதுதான் நம்பி சார் கெத்து. அந்த MCS வந்துட்டு எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தது. ஏன்னா மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக சைன் வாங்க முடியாது. அதுக்கப்புறம் வெளியில வந்து மேக்ஸ் மூமெண்ட்ல ஒரு பண்ணிட்டா என்ன பண்ணலாங்கிறது வந்துட்டு ஒரு விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த நெகட்டிவ் இருந்தது. பட் நாங்களாம் தான் எலெக்ஷன் இது பண்ணி வந்துட்டு அது வந்து ட்ரெஷராக வந்துட்டு சூஸ் பண்ணாங்க. அங்க வந்துட்டு செஞ்ச விஷயங்கள் தான் இந்த ஆர்கனைசிங்ஸ் இது எல்லாமே. ஸோ அது என்னோட நந்தா யேசுதாஸ் இவங்க எல்லாமே கூட இருந்தவங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியல. இந்த கிராஃப்ட் ஒர்க்ஸ் இல்லையா, அந்த ரோசஸ்லாம் வந்துட்டு அதில் வந்து வைக்க வேணாம், அது மாதிரி குத்து விளக்கு பண்ண வேணாம், இந்த ஒரு வந்து ரிலீஜியஸ் திங்ஸும் வந்து பண்ண வேணாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஸோ இந்த சந்தனம் வைக்கிறது பண்ணி தெளிக்கிறது எதுவுமே வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் கடல மிட்டாய் வச்சுட்டா அவங்க கடல மிட்டாய் வச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன வச்சானே தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க மேலே. ஸோ வந்து அதை வந்து அந்த கிராஃப்ட்லாம் பண்ணி கொடுத்தது ரம்யா பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து அதுக்கு நிறைய ஒர்க் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக சின்ன ரோசஸ் அதுக்குமே வந்து நல்ல எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் எதுவுமே அவங்கள வந்துட்டு புஷ் பண்ணல, ஃபாலோ பண்ணல, எதுவுமே இல்லை. நான் இது ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு விஷயம் அடிக்கி ஒரு நியூஸ் பேப்பரில் வந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் கான்சென்ட்ரேட்டட். அண்ட் நான் இன்னும் எழுதுறதுக்கு வந்துட்டு இன்னொரு உந்துதல் அப்படின்னு வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு நான் இதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து நல்லா இருக்கும். பட் அதை ஒரு தடவை பண்றதுக்கு ஒரு உந்துதல் இருக்கும்ல. அது என் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக திருநாவுக்கரசு. எனக்கு திருநாவுக்கரசு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபேஸ்புக் ப்ரோக்ராம் அது ஆக்சுவலாக வந்துட்டு முன்னாடி திருநாவுக்கரசு.in சொல்லிட்டு ஒரு சைட்ல வந்துட்டு நிறைய எழுதிட்டு இருந்தான். அப்போ வந்துட்டு ரெகுலராக ரொம்ப விஷயங்கள் வந்துட்டு அவன் எழுதிட்டானாலே அதை அப்படியே போட்டுட்டு அவனோட ரைட்டிங்ஸ் படிப்பேன். ஆக்சுவலாக அது வந்துட்டு ஒரு கண்டுகொள்ளப்படாத தேவதைகள்னு சொல்லிட்டு கருப்புவா இருக்க பொண்ணுங்களை பத்தின ஒரு கவிதை. அதுல வந்து லாஸ்ட் லைன் வந்துட்டு செப்பாடிக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் பெண்மையை புதுப்பிப்பதற்கு உனக்கும் எனக்கும் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன். இந்த மாதிரி கணேசன் நான் நிறைய எழுதுவார். எனக்கு இப்ப இருக்கிற திருநாவுக்கரசோட அப்போ சைட்ல எழுதியிருந்த திருநாவுக்கரசு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனோட இது நான் எழுத மறந்துட்டேன். ஆக்சுவலாக நான் எதில் வந்துட்டு நான் ரொம்ப தனியாக இருக்கும் போது அதுக்காக வந்துட்டு ஒரு விஷயம் எழுதியிருப்பான். இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தது காலம் தானே, இது அதுவும் வந்து பார்த்துக்கும். அந்த தனிமை இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் அப்படியே எல்லாருக்குள்ளேயும் அவநம்பிக்கை கொள்ளுங்கள்,
கொஞ்சம் தனியா இருங்க, எல்லா இசையும் பாருங்க, இயற்கையோட ஒன்றி போங்க, வந்துட்டு எல்லாம் திருப்பி வந்துடும், காலம் எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் எனக்கு இன்ஸ்பிரேஷன் திருநாவுக்கரசோட சரி. அண்ட் என்ன சொல்ல தெரியல, எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பாரதி ஒரு நிமிஷம் முன்னாடி வா. என்னோட ஜூனியர் இவன் இன்னைக்கு வச்சிருக்க கான்டாக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. டைரக்டா கால் பண்ணி வாக்கு சக்தி சாருக்கு பேசினான், நாமகுமார் கிட்ட பேசினான், கபிலன் சார் கிட்ட ட்ரை பண்ணான், கார்கி கிட்ட ட்ரை பண்ணான். நல்ல ஒரு நல்ல நடிகர் ஆக்சுவலா. அவன் கத்தி கப்பல்னு சொல்லிட்டு ஒரு படம், தினேஷ் இருக்கானா, ஓகே தினேஷோட என்னோட ஃப்ரெண்டு, ஜூனியர், அவனோட படம். அதில் வந்து இவன் ரோல் பண்ணியிருப்பான். 3 கவிதை எழுதணும். பாரதிதாசன் இதுலேருந்து வந்து அவங்க ஒரு கவிதை போட்டி, அதுக்கு வந்து 3 கவிதை எழுதணும். அந்த 3 கவிதையோட இது வந்துட்டு ஒரு மியூசிக் ஃப்ளோவில் வந்துட்டு இவனோட எக்ஸ்பிரஷன்ஸ். இந்த பக்கம் ஒரு காதல் பிரிவு நடக்கும், இங்கே ஒரு காதல் சேருவாங்க, இவன் ஒரு கவிதை எழுதும். அதில் வந்துட்டு அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இவன் இவ்வளோ பெருசாக இருக்கானான்னு தெரியாது. அந்த மெச்சூரிட்டி, அந்த ஃபேஸ்ல அந்த ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு தாறுமாறா இருந்தது சீரியஸா. எனக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எனக்கு பிங் பண்ணி அவனை பிடிச்சி, அதுக்கப்புறம் ஒரு அலுமினியம் மீட்ல அவனை மீட் பண்ணி, அதுக்கப்புறம் நானே ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது எனக்கு தம்பி பாரதி. வேற நிஜமாவே அந்த லைன்ஸ் உண்மை அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலா அம்மா இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவள் சாமியான பின்னே தான் எனக்கு அதிகமே அறிமுகம். ஸோ கொஞ்சம் ஒரு லேசாக ஒரு நடுக்கம் இருக்கு, லைட்டாக ஒரு மாதிரி இருக்கு. அதான் எந்த சந்தோஷமான சமயத்துலையும் யாரும் மிஸ் பண்ணும்போது அவங்க இருந்தா நல்லா இருக்கும், இவங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் எவ்வளவு தூரம் போறேன்னு தெரியல. என்னோட ப்ரொஃபஷன் எனக்கு முக்கியம், எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. என்னோட பேஷனும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ரொஃபஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு அதுதான் வந்துட்டு அது இருந்ததுனால தான் இவ்வளவு பேர் என்னால் இன்டெகிரேட் பண்ண முடியுது. நான் தமிழ் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா எனக்கு இது கேவலமா நினைக்கிறாங்க அப்படின்றப்போ வந்து நான் போயிட்டு நான் அதெல்லாம் பண்ண போறேன் மச்சான், எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா யாரும் செஞ்சிருப்பாங்களா என்னன்னு தெரியாது. எனக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே இருக்கு. முதல் முறையா என் அப்பா தயவு இல்லாம இதை நான் பண்ணதில்ல, இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஸோ தேங்க்ஸ் a lot people. எனக்கு தேங்க்ஸ் a lot. எழுத்துக்குழந்தை தன் பிரசவத்திலிருந்து உலகம் கண்ட தருணம் இது. நம் காத்திருத்தல் நிறைவரை இந்த நேரம் இது. இவ்வேளையில் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை மாலையாய் தொடுக்க கடமை கொண்டுள்ளோம். தங்கள் பங்களிப்பால் இவ்விழாவிற்கு சிறப்பும் கௌரவமும் சேர்த்துக் கொடுத்திருக்கும் விருந்தினர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். மதிப்பிற்குரிய எழுத்தாளர் கலைமாமணி திரு பாஸ்கர் சக்தி அவர்களுக்கு எங்கள் சிறந்தாழ்ந்த நன்றிகள். திரு கணேஷ்குமார் கிருஷ் அவர்களுக்கு எங்கள் பண்பான நன்றிகள். மரியாதைக்குரிய எங்கள் ஆசிரியர் திரு தெய்வ அறிவுடை நம்பி அவர்களுக்கு எங்கள் கனிவான நன்றிகள். திருஷ்டி பிழையை களைந்து கலையும் கற்பனையும் கம்பீரமாய் நிற்கும் எழுத்துப்பிழை புத்தகத்தையும் அதன் அத்தனை பாராட்டுகளுக்கும் உரிய குழுவினரையும் வாழ்த்து வருகை தந்து தமிழால், கவியால், எழுத்தால், கற்பனையால் ஒருங்கிருந்த இந்த மகா ரசிகர்களுக்கு எனது மற்றும் குழுவின் கனிவான அன்பு நன்றிகள். ஒரு 2 விஷயம் ஆக்சுவலா மறந்துட்டேன். எனக்கு பேஷ்மா அவங்க வந்து எனக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் தெரியும். ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணாங்க, ஹிந்துஸ்தானி கத்திட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. எல்லாமே வந்து ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு அவங்க ஹிந்துஸ்தானின்னு சொன்னாங்க. ஸோ நேற்று ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க பாரதியார் பாட்டு. ஆக்சுவலாக நான் அது வைக்க ஃபுல்லாகவே எல்லாமே பாரதி ஆயிடுச்சு. இது வந்து எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, எல்லாமே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ரொம்ப தேங்க்ஸ் பேஷ்மா. அது வந்துட்டு தேங்க்ஸ். இதுக்கு எழுத்துப்பிழை வரதுக்கு முன்னால வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ட்ரைன்னு சொல்லிட்டு ஒரு 10 ஷார்ட் ஃபிலிம் எடுத்து நிறுத்திட்டோம்.
பண்ண முடியல, எதுவுமே ஆக்சுவலாக நாலேஜ் இல்லை, பண்ண முடியல. அப்போ வந்துட்டு தூக்கம்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ரேஷ்மா கிட்ட வந்து அப்ரோச் பண்ணேன். அதில் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணோட ஒரு இதுவாக வந்து அவங்க ரியாக்ஷன்ஸ் அது போய் ரெக்கார்ட் பண்ணிடணும், நானும் கிஷோரும் அண்ணா அவங்க வீட்டில். அப்போ அவங்க இந்த பொண்ணு கொடுத்த ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு ஃப்ளாட் அண்ட் சீரியஸாக அது அவர் அழுகிற சீன் தான் வந்து அப்படியே ஒரு மாதிரி ட்ரம்பிளாகவே அப்படியே போய்டும். அந்த விஷயம் அது அந்த பொண்ணு மறந்துச்சு. அந்த மாதிரி நான் வந்து கண்ணில் வந்து நாங்கள் ஒரு தண்ணி ஊற்றுறோம், என்ன பண்ணோம் அன்னைக்கு ஆக்சுவலாக எதுவும் தண்ணி ஊற்றி ஏதோ பண்ணோம் அவளை கண்ணு விளக்கிறதுக்கு. ஆமாம் அமுதாஞ்சன், ஆக்சுவலாக அமுதாஞ்சன் கண்ணில் வச்சு விட்டு அழுவ வச்சோம். நல்லா காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம், படம் இன்னும் வேலை இருக்கு. அவங்க அந்த ரியாக்ஷன் பார்த்துட்டு நேற்று இது நம்ப மாட்டீங்க, நேற்று நைட்டு தான் கன்ஃபார்ம் ஆச்சு ரேஷ்மாவோட டான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதே நேற்று. இன்ஃபேக்ட் அவங்களும் கொண்டு வந்தது என்னன்னா நான் பாரதியார் சாங்ஸ் வச்சு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேசினாங்க, ரொம்ப ஸ்வீட் அவங்க அம்மா. வேற விட்டுருக்கேன் நான் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன். அண்ட் என்னோட ஜூனியர்ஸ் என்னோட அலுமினி மீட் ஆக்சுவலாக என்னோட சார் தான் ஆக்சுவலாக எம்சிஎஸ்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணுற அந்த அலுமினி மீட்டு தான் வந்துட்டு எனக்கு வந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு என்னோட டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு ரீச் கொடுத்துட்ருக்கு ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வரைக்குமே. ஸோ தேங்க்ஸ் அலாட் பீப்புள், ஜூனியர்ஸ் நல்லா பண்ணுங்க. தேங்க்ஸ். எல்லாரும் ரெண்டாவது மைக் பிடிச்சிட்டாங்க, நான் மட்டும் எதுக்கு ஸோ சில விஷயங்கள் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நந்தகுமார் அவெல்லாம் நல்ல கம்பெனியில இருந்தான், தோரகுட் விட்டுட்டு இதெல்லாம் பண்றாங்க, மனசு புடிச்ச விஷயத்த பண்றான். தோரகுட் நல்ல பேர்ல இருந்திருப்பான் இல்லையா அவன். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் அப்ப காலேஜ் படிக்கும்போது பயங்கரமா பண்ணுவாங்க, வெப்சைட் டிசைனிங் அது இதுன்னு. நாங்க எதுவுமே சொல்லி தரல, உண்மை எல்லாம் அவங்களா கத்துக்கிட்டது தான், நாங்க ஏதோ சொல்றதான். ஸோ அவன் யேசுதாஸ் இவெல்லாம் அப்படி இருப்பானே தெரியாது, அவெல்லாம் பயங்கரமா பண்றான் யேசுதாஸ். அப்புறம் பாரதி அவன் என்கிட்ட நிறைய திட்டு வாங்குவான், ஆனா எனக்கு மனசு பிடிச்ச நிறைய விஷயம் செய்வான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோசிச்சு பாருங்களேன், நான்லாம் ரொம்ப நல்லா சம்பளம் வாங்குறேன், எல்லாம் அவங்களோட காசு தான், டாக்ஸ் பேர் பண்ணி தான். ஸோ அவன் ஊர்ல இருந்து எனக்கு மக்காச்சோளம் கொடுத்து வந்தான், வாழ்க்கையில மறக்க முடியாத தருணம். கிராமத்துல நடக்கும் ஒரு யோசிச்சு பாருங்களேன், சென்னையில வந்துட்டு அவன் தர்மபுரி இருந்து எடுத்துட்டு வந்திருக்கான்றது ஒரு எவ்வளவு பெரிய, அப்ப எதை பிடிச்சிருந்தில்ல, அவ்வளவு பாசமோட ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கான். ரொம்ப அந்த மக்காச்சோளத்தை அன்னைக்கே வீட்டுல எடுத்துட்டு போய் நார்மலா எல்லாம் வீட்டுல தான் தெரியும் உங்களுக்கு, எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு 4 நாள் கழிச்சு தான் வெளில எடுத்து கெட்டு போன பிறகு தான் சாப்பிடுவோம். ஸோ ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டேன். அதே மாதிரி வசந்த் எல்லாம் மனசு பிடிச்ச மாதிரி வேலை செய்யறாங்க, நல்ல நல்ல கம்பெனிலாம் இருந்து இப்ப ஸ்டார்ட் அப்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது, ஏன்டா அப்படி இருக்கான் அப்படின்னு. பட் மனசு பிடிச்ச விஷயத்த செய்யறாங்க பசங்க, அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். இப்ப நான் மனசு பிடிச்சா ஒர்க் பண்றேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, பட் நாட் கம்ஃபர்டபுள் ரைட், மனசு பிடிச்ச விஷயத்த செய்ய. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது நிறைய ஃபங்க்ஷன் நீங்களாம் அட்டன் பண்ணிருக்கேன், நிறைய இடத்துல பேசிருக்கேன், ஏதோ மனசு ஏதோ ஒரு பார்ப்பாண்டிக்காக பேசுவோம். இங்க ஆரம்பிக்கும் போதே நான் நார்மலா எதையுமே இங்க வைக்க மாட்டேன், ரோஸ் அப்படின்னா அப்படி வாங்கி, பட் இது ரொம்ப பிடிச்சிருந்தது, வைக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது, அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அப்புறம் அந்த சாக்லேட் கட்டெல்லாம் எடுப்போம், என்னைக்காவது வாயில போட்டுருக்குமா நம்ம, அப்படி எடுப்போம், அப்படியே போட்டுருவோம், இது எடுத்தோட வாயில போட்டேன். ஸோ அது ஒரு இதை ஆர்கனைஸ் பண்ணதே அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பல இடத்துல இந்த பரதநாட்டியம் டான்ஸ் அதெல்லாம் இருக்கும், அதுக்கு ரெலவன்ஸே இருக்காது. பட் இந்த இடத்துல பாருங்க அழகா பண்ணாங்க, உண்மையிலேயே நான் இந்த இடத்த ரொம்ப ரசிச்சேன், ரொம்ப அழகா பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களும் எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க, ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு பிடிச்சி ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஏதாவது அப்பப்ப நடந்தா நானும் கொஞ்ச நாள் உயிரோட ரொம்ப நாள் வாழ்வேன், ஒரு 90 வருடம் இருக்கேன். பல எழுத்தாளர்கள் அவங்கெல்லாம் வந்து பேரை பின்னாடி நாள் மாத்திட்டவங்களா இருப்பாங்க, எழுதி முடிச்சு ஒரு அதுக்காக புனைப்பெயரை தான் எழுதுவாங்க. மனோபாரதிக்கு அவங்க அப்பா பிளான் பண்ணி வச்சிருக்காரு போல இருக்கு, அழகா மனோபாரதி அப்படின்னு அந்த பேருக்கு தவறு எழுதுறதுல எத்தனை பேர் கண்ணையே அப்படின்னு வச்சிருப்போம், கண்ணு எப்படி இருக்கும் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யா அப்படின்னு இருப்பாங்க, நம்ம அப்படியே ஐஸ்வர்யா அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் பயங்கரமா எதிர்பார்ப்போம் இருக்கா. ஸோ மனோபாரதி ஒரு பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்காரு. ஸோ மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு. எல்லாருக்கும் நன்றி.
ஒரு நீண்ட நாள் கனவை வெற்றி கனவாக மாற்ற மேலும் உங்கள் ஆதரவை எதிர்நோக்கி அடுத்த புத்தக வெளியீட்டில் சந்திப்போம் என்ற நம்பிக்கை கலந்த உறுதியுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.